ஹாய் ஹலோடா, வெல்கம் டு ஸ்வான் ஃபிக்ஸ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. நம்ம இன்றைக்கி ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்குமே. பிகாஸ் ஜேகேவோட ஒன் ஷாட்டுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஜிமினுக்கும் இனி அப்கமிங் வர எல்லா ஒன் ஷாட்டுக்கும் எல்லாத்துமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேடா ஸ்வான்ஸ், நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் சீனே ஒரு கல்யாண மண்டபம் தான். ஸோ உங்கள் நேமில் வந்து ஜோயா. ஸோ இப்போ உங்களுக்கு தான் மேரேஜ். அதுவும் யார் கூடனா ஜிமினோட அண்ணா கூட தான் உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அவ்வளோ அழகாக மேக்கப்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஹேசலுக்கு இந்த மேக்கப்லாம் பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ உங்களை மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பார்த்து கண்டிப்பாக ஹேசலுக்கு பிடிக்காமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு மேக்கப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைடு ஜிமின்னு அண்ட் அவங்க அண்ணா ஹேசல். இப்போ ஹேசல் மூஞ்சி ஒரு மாதிரியே வச்சிட்ருக்கோம். ஜிமினும் ஹேசலு என்னடா ஆச்சு உனக்கு மூஞ்சி என்ன இப்படி மூணு வச்சுருக்க? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் பண்ணி அண்ணியை வீட்டுக்கு கூட்டு வர போகிற, அப்புறம் என்ன ஜாலியாக இருக்க போகிற, யூஎஸ் கிளம்ப போகிற, இப்போ ஏன் மூஞ்சி இப்படி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் வந்து கேட்கவும் ஹேசல் எந்த பதிலுமே சொல்லலை. ஜிமினோ டேய் எருமை அப்படின்ற மாதிரி பின்னாடி அடிக்கிறான். ஜிமின் போவலி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஜிமினோ என்னடா ஆச்சு ஹேசலு? என்ன நானும் பார்க்குறேன், இத்தனை நாள் நல்லா தானே இருந்தேன், இன்னும் காலேருந்து மூஞ்சி உனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜிமினுக்கு வந்து இவனை பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. ஏய் நீ எதுவும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் இப்போ ஹேசலும் பார்க்குறாரு. என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ எதுவும் பண்ண மாட்டல அப்படின்ற மாதிரி கேட்கவும் இப்போ ஹேசலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ நம்ம ஜிமினோ இல்லைடா வழக்கமாக இந்த மாதிரி தான் நடக்கும்போது பொண்ணோட அக்காவோ இல்லை மாப்பிள்ளையோட அண்ணாவோ தம்பியோ கல்யாணம் பண்ண போய் கடைசியில் வந்து அவங்க ஓடி போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க தம்பியோ இல்லை தங்கச்சியோ இல்லை அக்காவோ யார் இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி நீ எதுவும் பண்ணுற மாட்டல, அப்புறம் உன் வாழ்க்கை நான் வாழ வேண்டியதாக இருக்கும்டா ஹேசல்ன்ற மாதிரி சிரிக்கிறான். இப்போ ஹேசல் எதுவுமே சின்ன ரியாக்ஷன் கூட எல்லாம் பார்க்கவும் என்னடா சிரிடான்ற மாதிரி சொல்ல, ஜிமின் வெளியே போயேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்லுவோம். ஜிமினோ போடா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ உங்கள் ரூமுக்கு தான் வரான். இப்போ நீங்கள் வந்து ஜிமின் அப்படின்றீங்க. இப்போ ஜிமினோ அண்ணி என்ன நீ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டே வரான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, உங்கள் அண்ணனை காலையில் டெக்ஸ்ட் பண்ணுற ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்கிறான், என்னாச்சு அண்ணனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் இப்போ ஜிமினோ அதான் எனக்கும் தெரில அண்ணி, அவன் மூஞ்சே ஒரு மாதிரி வச்சுருக்கான், நான் அவ்வளோ ட்ரை பண்ண கலாய்க்கவும் சிரிக்கவே மாட்டேங்கிறான். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, முக்கியமாக இந்த ரெட் கலர் இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்களும் சிரிச்சிட்டு சரி போ போய் உங்கள் அண்ணன் கூட்டு வான்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் போகிறான். ஸோ இப்போ உங்களை போய் மணமேடையில் உட்கார வச்சிட்டாங்க. இப்போது ஜிமின் வந்து அதாவது உங்கள் பக்கத்தில் தான் இருப்பான். அவன் அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸு, நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருப்பான். இப்போ ஜிமினோ என்ன நீ அப்புறம் எங்கள் அண்ணனு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு எதுவும் மறந்துடலாம் மாட்டிங்களே அப்படின்ற மாதிரி கேட்கவும் மறக்க மாட்டேன்னு ஜிமின் சும்மா நோய் நான் சும்மா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஜிமினோ சைலண்ட்டாக நிற்கிறான். இப்போ ஜிமினோட அம்மாவும் ஜிமினுக்கு நிமிஷம் வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஜிமின் வந்து என்னம்மாச்சு, நான் அண்ணி கூட இருக்கமான்ற மாதிரி சொல்ல, ஜிமின் வா அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு. நீங்களும் வந்து உங்கள் அப்பா கூப்பிட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு தெரிலம்மா நான் கேட்குறேன்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஜிமினோட அம்மா ஜிமின்ட்டு ஏதோ சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமினும் வேகமாக ஓடுறான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் என்னமோ குசுன்னு பேசிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இப்போ உங்கள் அப்பாட்ட வந்து ஜிமினோட அம்மா என்னமோ சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, கடைசி நேரத்தில் வந்து பையனை காணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கத்துறாரு. நீங்கள் அப்படியே ஏந்து நிற்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இப்போ ஜிமினு வந்து அவன் ரூம் போய் தேடுறான். இவ்வளோ நேரம் பேசியிருந்தவங்க அண்ணாவை காணும். இப்போ ஜிமினு இவன் எங்கடா போனா, பைத்தக்காரர் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் மண்டபம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான். இப்போ கீழே ஒரு பெரிய கலவரமே வெடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்கள் அப்பா ஜிமினோட அப்பா ஷர்ட்டை பிடிச்சி என்ன ஃபேமிலியில் சேர்ந்து என்னை குடும்பத்தை அவமானப்படுத்துறீங்களா, எனக்கு புரியல, என் பொண்ணு என்னங்க தப்பு பண்ணா, நீங்கள் உங்கள் பையன் உங்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து என் குடும்பத்தை நல்லா அசிங்கப்படுத்திட்டீங்களே, இவ்வளோ சொந்தக்காரங்க முன்னாடி, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு முன்னாடி நல்லா அவமானப்படுத்திட்டீங்களா, இது போதில்லை மிஸ்டர் பார்க் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஜிமினோட அப்பாவால் எதுவுமே பேச முடியல. இல்லை சார், இல்லை இப்படி ஹேசல் பண்ணுவான்ட்டுனோடனே இப்போது ஒரு குட்டி பாப்பா அங்கிள் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. இப்போ எல்லோரும் வந்து பாப்பா பார்க்குறாங்க. மாமா கொடுக்க சொன்னார் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி ஜிம்மி அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாப்பா கொடுக்குறா. இப்போ அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி படிக்கவும் சாரி ஜோயா, என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து உன்னை சுத்தமாக பிடிக்கல. என் வீட்டில் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க தான் நான் ரிசப்ஷன் எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிட்டேன். அது உன்னை ரொம்ப நான் ஏமாத்தினேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவள் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா, என்னால் அதுலேருந்து மூவ் ஆன் ஆக முடியல, உன்னை அக்செப்டும் பண்ண முடியல, என்னை மன்னிச்சிரு,
நான் ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், ரிசப்ஷன் நிறுத்திடலாம், ரிங் சேஞ்ச் பண்ணுறப்ப நிறுத்திடலாம், எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஏன்னா நிறுத்தவே முடியல. கடைசியாக என்னால் இப்படி தான் நிறுத்த முடியும்னு எனக்கு தோணுச்சு. என்னை மன்னிச்சிரு ஜோயா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இப்போ உங்கள் அப்பா வந்து அந்த பேப்பரை கீழே போட்டு அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு கீழே விழுந்துட்டார். இப்போ நீங்கள் வந்து பா 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 என்னப்பா ஆச்சு உங்களுக்கு பா அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுகுறீங்க. உங்கள் அப்பா என் பொண்ணோட வாழ்க்கை மொத்தமாக போச்சு, மொத்தமாக சுக்குநூறாக உடச்சிட்டிங்கல்ல. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. இனி என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா? மண்டபம் வரையும் மணமேடை வரையும் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாமல் போனால் அவளை ராசி கெட்டவா அதிர்ஷ்டம் கெட்ட இந்த ஊர் உலகெல்லாம் பேசாதெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லைல்ல. ஏன்னா நீங்கள் பெற்று வச்சுருக்க 2 ஆம்பளை புள்ள, ஆனால் எனக்குன்னு இருக்குது என்னோடய ஜோயா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா அழுகிறாரு. இப்போ ஜிமினோட அப்பா பார்த்துட்ருக்கவும் ஜிமினும் வரான். ஜிமின் வந்து பா அவன் மண்டபத்தில் எங்கேயுமே இல்லைன்ற மாதிரி சொல்லவும் ஜிமினோட அப்பா இப்போ ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் வந்து இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு அங்கிள் என்னாச்சு அங்கிள், ஏந்திருங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்ற மாதிரி ஜிமின் தூக்கவும் இப்போ ஜிமின் கைவரை உதறி விட்டுட்டு போடா போ அப்படின்ற மாதிரி அவர் தள்ளுறாரு. நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் அப்பாவை தூக்க ட்ரை பண்ணுறீங்க, ஜிமின் ஒரு பக்கம் ட்ரை பண்ணாரு. அவங்க அப்பா வந்து என்னை விடுங்க, நான் எப்படியே செத்துடுறேன், என் பொண்ணு வாழ்க்கை நானே கெடுத்துட்டேன்ற மாதிரி தலைதெல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. கூட உங்கள் அம்மாவும் அழுகுறாங்க. உங்களால் இது ஒரு பக்கம் ஹேசல் உங்கள்கிட்ட போனது அக்செப்ட் பண்ண முடியல, இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் அழுகிறது உங்களுக்கு இன்னொரு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சிட்ருக்கீங்க. இப்போது ஜிமினோட அப்பா வந்து உங்கள் பொண்ணு கல்யாணம் நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜிமினும் எல்லாருமே அவங்க அப்பா தான் பார்க்குறாங்க. என் பையன் ஜிமின் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான்ற மாதிரி சொல்லுவோம். பா அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்துறான். என்னடா இங்கே வா அப்படின்ற மாதிரி ஜிமின் எழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து எழுப்பி தண்ணி கொடுக்க வச்சு டேப்லெட்லாம் போட சொல்கிறாங்க, ப்ரெஷர் மாத்திரை. உங்கள் அப்பா போடாமல் இருந்தால் இப்போ விழுந்துட்டாரு. இப்போ ஜிமின் பா என்னம்மா பேசிகிட்ருக்க நீ, என்ன விளாட்றியா அண்ணியே, நான் எப்படி பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜிமின் ஒரு பொண்ணோட வாழ்க்கைடா, உன் அண்ணன் தான் நம்ம பேர், நம்ம குடும்ப பேர், அந்த பொண்ணு வாழ்க்கையெல்லாம் கெடுத்துட்டு போயிட்டான். நீ தான் ஜிமின் இப்போ அந்த பொண்ணு பேரை காப்பாற்றணுன்ற மாதிரி ஜிமினோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்கோம். ஜிமின் வந்து பா எப்படி போய்த்தானா அண்ணின்னு சொல்லிட்டு எப்படிப்பா, நான் அவங்கள அப்படிலாம் பார்த்தது இல்லைப்பா அந்த சொல்லுவோம். இதெல்லாம் நல்லா இருக்காதுப்பா, எப்படிப்பா நான் முடியாதுப்பான்ற மாதிரி சொல்லுவோம். ஜிமினோட அப்பா வந்து இப்போ ஜிமின் காலில் விழுற, பா என்னப்பா பண்ணுற நீ, என்ன ப்ளீஸ்டா, உன் அண்ணன் மொத்தமாக எல்லாரும் பேருக்கு எடுத்துகிட்டு போயிட்டான், அந்த பொண்ணு இப்போ யார் மேலும் நிற்கிறாடா, ப்ளீஸ் ஜிமின் அப்படின்ற மாதிரி அழுகிறாரு அவங்க அப்பா. ஜிமின் இதுவரையும் அவங்க அப்பா இப்படி பார்த்ததே இல்லை. இப்போ ஜிமினோட அம்மாவும் அப்போ ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஜிமினோ நான் ஒத்துக்கிறேன், அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே போய் நின்றுக்கிறான் ஓரமாக. இப்போ அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி, நீங்கள் வந்து என்னால் முடியாது ஜிமின், என்னால் கண்டிப்பாக அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னமோ. இப்போ உங்கள் அம்மா அப்பா உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நம்ம குடும்பமாக ஆல்ரெடி போயிடுச்சு, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, ஜிமினும் ரொம்ப நல்ல பையன்தான்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையாண்ணா, அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒருத்தரோட தம்பி, அவன் எனக்கு தம்பி மாதிரின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பாவும் ப்ளீஸ் ஜோயா எனக்காக பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்களும் வேறு வழி இல்லை சரி அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் மேரேஜ் எல்லாமே ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாட்டி நீ ஜிமின் மாப்பிள்ளை, நீங்கள் பொண்ணு 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. உங்களால் ஜிமினை உங்கள் பக்கத்தில் போய் பார்க்கவே முடியல, நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினும் அப்படி தான் ஹெட்டை டவுன் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே மேரேஜ் வந்து நடக்குது. தாலி கட்ட சொல்கிறாங்க. ஜிமின் வந்து உங்களை பார்க்குறான், நீங்கள் ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. 2 பேருக்குமே இது ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. 2 பேருமே இதுவரையும் அண்ணி குழந்தனார் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இப்போது அவர் ஹஸ்பண்ட், நீங்கள் அவன் ஒய்ஃப்னும் போது 2 பேராலும் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க. இப்போது ஜிமினும் தாலி கட்டுறான். அப்படியே தான் வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் எல்லாருமே ஜிமினோட வீட்டில் தான் இருக்கீங்க. சோஃபாவில் நீங்கள் ஒரு பக்கம் ஜிமின் ஒரு பக்கம் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் எதுவுமே ஜிமின்கிட்ட பேசலை, அவன் தாலி மட்டும் தான் கட்டினான். மற்றபடி நீங்கள் ஒரு மாதிரியே உட்காந்துருக்கோம். ஜிமினுக்கு அப்படி தான் இருக்குது அந்த சைடு. இதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் கிளம்புறாங்க. நிறைய பேர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, உனக்கு புது லைஃப் அமைஞ்சிருக்கு, இப்போ இதுவரை நடந்தது மறந்துட்டு ஜிமின் கூட உன்னோட புது வாழ்க்கையை நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ் தராங்க. நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு தலையை மட்டும் ஆடிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜிமினுக்கு அப்படி தான். ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் ஜங்குக் தயாங் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஜிமினை கூப்பிட்டு தனியாக வந்து அவனுக்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் இவ்வளோ தூரம் நடந்துருச்சு, ஜிமினோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஜேகேவும் ஜிமின் விட்றான், இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது, நடந்துருச்சு விடுன்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஜிமினோ நான் காலைல
என் வாய் என்னன்னு தெரிலடா. நான் காலை வெள்ளாட்டா ஹேசல்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் கல்யாணம் நடக்கும் போது பொண்ணோட அண்ணாவோ இல்லை பொண்ணோட அக்காவோ இந்த மாதிரி கல்யாணம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் மாறிடுவாங்க, அந்த மாதிரி நீ எதுவும் பண்ணிடாத ஹேசல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் எந்த நேரத்தில் அப்படி சொன்னேன்னே தெரில. என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சுன்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். இப்போ ஆரம்பம் நீ தப்பாக நினைக்கலாம், நான் ஒன்று சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஜிமினோ என்ன ஹங் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆரம்பம் உனக்கும் ஒரு பிடிக்காத லைஃபு, ஜோயாவுக்கும் ஒரு பிடிக்காத லைஃபு, இப்படி 2 பேரும் வாழ்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ டிவோர்ஸ் கொடுத்துருங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருன்ற மாதிரி சொல்லவும், ஜேகேவும் ஹாங் என்ன ஹாங் பேசுகிறீங்க நீங்கள், இப்போ தான் உங்கள் அண்ணன் கொல்லப்படி பண்ண விட்டு போயிருக்கிறான், இல்லை இவன் வந்து டிவோர்ஸ்னு இப்போ நீட்டினானா அந்த பொண்ணோட அப்பா மொத்தமாக செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஜிமின் வந்து ஹாங் எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஹாங், இப்போ இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் போகட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்லவும், ஜேகே என்ன யோசிப்ப, என்ன ஜோயாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறியா, அப்புறம் மொத்தமாக உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஜோயாவோட அம்மா அப்பா மொத்த பேர் நீ ஒன்றா சேர்த்து கொள்கிற மாதிரி அந்த டிவோர்ஸ் கேஸ்ன்னு பேசிட்டு சும்மா இரு, யாரோ கேட்டால் தப்பாக நினைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தரேன் ஜிமின், ஒழுங்கா ஜோயா கூட உன்னோட புது லைஃப்பை ஆரம்பி, டைம் எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ டைம் வேணால் டைம் எடுத்துக்கோ, ஜோயாவை புரிஞ்சுக்க, அவளை லவ் பண்ணு, அப்புறம் உங்கள் லைஃப்பை நீ ஸ்டார்ட் பண்ணு, ஓகேவா, இவ்வளோ தான் என்னோடய அட்வைஸ்ன்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிட்டு போகிறான். ஜிமின் வந்து இவன் இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறான். நான் ஆரம் இங்கே பாருங்கள் நான் இத்தனை நாளாக அவங்கள அண்ணின்னு கூப்பிட்ருக்கேன், இப்போ நான் போயிட்டு நான் ஒரு ஒய்ஃபாக நான் எப்படி பார்க்க முடியும், அண்ணின்ட்டு மூச்சுக்கு 300 தடவை நான் அவங்கள அவ்வளோ தடவை அண்ணின்னு கூப்பிட்ருக்கேன், எப்படி அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்டான். இப்போது ஸோ ஆரம்பமாக அவனை கம்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் வந்து ஒரு 2-3 டேஸ் போகுது. நீங்கள் ஜிமின் ரூமில் தான் இருப்பீங்க, ஜிமின்ட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க, நீங்கள் மார்னிங் எழுந்திப்பீங்க, ப்ரஷ் பண்ணுவீங்க, அந்த வீட்டில் இருக்க ஒர்க்ஸ் பார்ப்பீங்க. ஜிமின் வந்து ஸோ அவன் காலேஜ் ஃபைனல் இயர். ஸோ ஜிமின் உங்களோட சின்ன பையன் தான், இதில் 3 வயசு சின்ன பையன். ஸோ இப்போ அப்படி தான் ஒரு நாள் மார்னிங், இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறீங்க. ஜிமின் சோஃபாவில் தான் டெய்லியும் படுத்துங்குவான். நீங்கள் ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் ஃபோன் ஆன் பண்ணுறீங்க, உங்கள் வால்பேப்பரில் ஹேசன் இருக்கான். நீங்கள் அந்த வால்பேப்பரை அப்படியே வந்து பார்த்துட்டே நிற்கவும், ஜிமின் கொண்டாந்து வேக்கப் ஆகுறான். ஜிமின் உங்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். நீங்கள் ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து எதுவுமே சொல்ல, அவன் ஏன் தான் பாட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போனான். நீங்கள் அந்த மொபைலையே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து ஹேசன் லவ் பண்ணியிருப்பீங்க, நம்ம ஃபியான்ஸே, இனிமேல் நம்ம அவங்க கூட தான் வாழ போகிறோன்ட்டு நீங்கள் அவங்க கூட நிறைய இமேஜினேஷன், இந்த மாதிரிலாம் இருக்கணும், அவன் நல்லா பார்த்துக்கணும், நீங்கள் கிட்டத்தட்ட அவ்வளோ அடிக்டடாக இருப்பீங்க. பட் அவங்க உங்களுக்கு ஏமாத்திட்டு போனது உங்களால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அதை விட பெரிய வழி என்னென்னா, ஜிமினை இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணது தான். உங்களால் ஜிமின் ஃபேஸை பார்க்க கூட முடியல. கல்யாணம் ஆகி 2-3 டேஸ் ஆகிடுச்சு, ஸ்டில் நீங்களும் அவன்கிட்ட பேசல, அவனும் உங்ககிட்ட பேசலை. நீங்கள் இப்போ உட்காந்துருக்கவும் ஜிமின் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். ஜிமின் வந்து எத்தனை நாள் தான் இப்படி பேசாமல் இருக்குது, ஏதாவது வாய்த்து வந்து பேசினா தான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பாருங்க அப்படின்றான். அவனுக்கு உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு இப்போ தெரியல. நீங்களும் ஜிமினை பார்க்குறீங்க, என்ன ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் நார்மலாக கேட்கவும் அவனுக்கு அப்போ தான் ரிலீஃபாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப இன்செக்யூராக இருந்திருக்கும், என்னடா பேசுறது எதுவுமே தெரியாது, நீங்கள் திடீர்னு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துப்பீங்களோ, அவனுக்குள்ள நிறைய தாட்ஸ் இருக்கும். பிகாஸ் பிடிக்காத ஒரு மேரேஜ், அவங்களை கஷ்டப்படுத்துகிறோமா, அவங்க நம்மளை தான் கேட்டால் நம்மளுக்கு பதில் கூட இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் நிறைய யோசிச்சிருப்பான், நல்லா பேசியிருக்க மாட்டான். நீங்களும் ஜிமின் அப்படின்றீங்க. அது வந்து நான் காலேஜுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் வந்து அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் வந்து அவனுக்கு பேசவே முடியல, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஜிமினை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்கள பார்க்குறான். இங்கே பாரு ஜிமின், நடந்து முடிஞ்சதை பற்றி மறுபடியும் பேசினாலும் எதுவும் மாறப்போகிறது இல்லை அப்படிமா நீங்கள் சொல்லுவோம். ஜிமின் வந்து இல்லை அது வந்து அவன் சொல்ல வரான் என்னமோ. இப்போ நீங்கள் வந்து இங்கே பாரு ஜிமின், எனக்கு நிறைய டைம் வேணும், என்னால் உன்னை ஃபேஸ் பண்ணக்கூட முடியல நிஜமா, ஏன்னா அது ஏன்னு உனக்கும் தெரியும், நீ ஏன் என்கிட்ட பேசலான்னு எனக்கு தெரியும் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் உங்களே பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் விட நான் முக்கியமாக இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமினோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம 2 பேருக்கும் பிடிக்காம தான் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுவும் யாருக்காக பண்ணிக்கிட்டோன்னா உன் அப்பாக்காக நீ பண்ணிக்கிட்டேன், என் அப்பாக்காக நான் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் தலையை மட்டும் நோட் பண்ணுறான். ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம் வேணாம், அட்லீஸ்ட்டு அவங்க முன்னாடி என்ன ஜஸ்ட் ஹாய் பாய் அப்படியாவது பேசு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ரூம்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னு யாருமே தெரியாது, நீ ஜிமினாரு நான் ஜோயாவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போது
அண்டு இன்னொரு விஷயம், என்னால் உங்கள் அண்ணாக்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆக முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்து உங்களே பார்க்குறான். இப்போ ஜிமினோ எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், எனக்கு எப்படி கரெக்டாக உன்கிட்ட பேசுறது கூட தெரில, உன்னை எப்படி கூப்பிட்றது கூட எனக்கு தெரியாது ஜிமின் அப்படிமா சொல்லவும், இதில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன ஜிமின்னே கூப்பிடுங்க, இப்போ நம்ம பழைய மாதிரியே பேசலாமே அப்படின்ற மாதிரி சொல்லவும், பழைய மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல லைட்டாக ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நீங்கள் திரும்ப ஜிமின் வந்து இந்த ரூம்குள்ளே ஜிமின் நீங்கள் சோயா நீங்கள் தானே சொன்னீங்க வெளியே தான் இந்த ஊருக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவ்வளோதான், அந்த இந்த ரூம்குள்ளே அப்படிலாம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதான் பண்ணுங்கள், நீங்களாக இருங்க, எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜிமினை பார்த்துட்டு எனக்கு தெரியும் ஜிமின் நானும் அப்படி இருக்க தான் ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகவும் உங்களுக்கு ஒரு மாதிரி டியரப் ஆகிட்ருக்கும் ஐஸ்லாம். ஜிமின் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னே இப்போது நீங்கள் வந்து நின்றுட்டு அது அது ஒன்றும் இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போகிறேன், நீ என்ன ஜோயானே கூப்பிடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அது வந்து ஜோயானே கூப்பிடு ஜிமின் அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் ஓகே அப்படிமா சொல்லிட்டு ஸோ இப்போ அவன் மிரர் முன்னாடினா அவன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிட்டீங்க. ஸோ உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. இப்போது ஜிமின் வந்து பார்க்குறான், ஃபோன் 2 தடவை ரிங்காகி கட் ஆகிடுச்சு. ஜிமின் வந்து அந்த ஃபோனை இப்போ எடுத்துக்குவோம். ஸோ ஜிமினோட அண்ணா ஹேசல் அவன் ஃபோட்டோ தான் இருக்குது, அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ நீங்களும் ஹேசல் எடுத்த ஃபோட்டோ தான் நீங்கள் வால்பேப்பரில் வச்சுருக்கீங்க. மறுபடியும் ஃபோன் வருது, உங்கள் அம்மா தான். ஜிமின் வந்து அட்டன் பண்ணலாமா, இல்லை வேண்டாம் அவங்களே வந்துடட்டுன்ற மாதிரி பார்க்குறான். நீங்கள் உள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, உங்களால் முடியவே இல்லை. ஸோ இப்போ ஜிமின் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றான். ஏய் ஜோயா ஜோயா நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆண்டி நான் ஜிமின் பேசுகிறேன் அப்படிமா சொல்லுவோம். மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆண்டி ஜிமின்னே கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஓகே ஜிமின் ஜோயா எங்கே அப்படிமா கேட்கவும், அது ஜோயா குளிக்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி வாயமுடுறான். இப்போ அவங்க அம்மாவோ ஓ அப்படியா சரி அவன் வந்தானு கால் பண்ண சொல்லு தம்பி, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஜிமினா என்னாச்சு ஆண்டி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு, இல்லை இல்லை பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, அவள் எங்கள் வீட்டிலே இருந்து பழகிட்டா, இப்போ எப்படி இருக்கான்னு தெரியல, அதுதான் அவட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போது நீங்கள் ஜிமின் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் வெளியே வருங்க, யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அம்மா அப்படின்ற மாதிரி அவனை சொல்கிறான். ஃபோனை கட் பண்ண ஜிமின் நீங்கள் கத்துறீங்க. இப்போ ஜிமின் வந்து உங்களே பார்க்குறான். இப்போ உங்கள் அம்மாவும் அவட்ட ஃபோன் கொடுப்பா, அவள் கட் பண்ண தான் சொல்லுவாள், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காது, அவட்ட கொடுன்ற மாதிரி ஒரு பக்கம் உங்கள் அம்மா பேச. இப்போ நீங்களா ஜிமின் கால் கட் பண்ண ஜிமின், யார்கிட்டே நீ ஃபோன் எடுத்துப்போம், நான் உன்னை எடுக்க சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. ஜிமின் வந்து உங்களே பார்க்குறான். இப்போ நீங்கள் அப்படியே வந்து ஃபோனை வாங்கி கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறீங்க. இப்போ ஜிமினும் இல்லை ஆண்டி ஏதோ முக்கியமான பேசணும்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லுவோம். அவங்க இது வரையும் என்கிட்ட எல்லா முக்கியமான விஷயம் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன, உன் கூட நான் நல்லா வாழணும், உன்னை புரிஞ்சுக்கணும், உனக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கணும், இதுதான் எல்லாரும் என்ன நான் வந்தனாலும் சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கேட்டு தலை வெடிக்குதுன்ற மாதிரி நீங்கள் ஜிமின்ட்ட கத்துறீங்க. இப்போ ஜிமின் உங்களை பார்க்குற இவ்வளோ கோவம் உங்களை பார்த்ததே இல்லை. இப்போ ஜிமினும் இல்லை நான் ஃபோன் 2-3 தடவை ரிங் ஆச்சு, எங்கள் பாரு ஜிமின் இதுக்கப்புறம் எங்கள் அம்மா இல்லை யார் ஃபோன் பண்ணாலும் தயவு செஞ்சு என் ஃபோன் எடுக்காத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமினோ ஓகேன்ற சொல்லிவிட்டு அவன் வெளியே போயிடுறான். ஸோ இப்படியே தான் டெய்லியும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, சடனாக உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ரோக்கன் ஆன மாதிரி ஃபீல் ஆகும், உட்காந்து அழுவீங்க. நிறைய நாள் ஜிமினி உங்களை அழுது பார்த்துருப்பான், அவங்கள கம்ஃபோர்ட் பண்ணவங்க கிட்ட வருவான், ஏன் அழுகுறீங்க அழுகாதீங்க அப்படின்னு நீங்கள் ஜிமினை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஜிமின் வந்து இது எல்லாமே இப்போ நம்ஜுன்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ஜுனும் எனக்கு புரியுதுடா, உங்கள் அண்ணாவை லவ் பண்ணாங்க, எனக்கு புரியுது, இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது, நீ அவனை எங்கே கூப்பிட்டு வெளியே போயேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் அதுவும் அவங்கள கூப்பிட்டுட்டு வெளியே அவங்க அப்படியே வந்துடுவாங்கன்ற மாதிரி ஜிமின் சொல்லவும், டே இப்போ என்ன ஃபைனல் செமஸ்டர் தானே, நமக்கு எப்படி இருந்தாலும் செமஸ்டர் லீவ் வரும்ல, அதில் எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு வா அவங்கள, அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆகட்டும், பழைய விஷயத்தெல்லாம் மூவ் ஆன் ஆகட்டும்ன்ற மாதிரி சொல்லவும். இப்போ ஜிமினும் எனக்கெல்லாம் புரியுது, இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான். இப்போ ஜேகே அப்போ தான் வந்துட்டுருப்பான், ஜாலியாக சாப்பிட்டுட்டு வரவங்கெல்லாம் டீஸ் பண்ணிட்டு வருவோம். இப்போ ஜிமின் இதை அப்படியே பார்த்துட்டு நம்ஜுன்னு பார்த்து இவனுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் ஆனால் தான் என் வழியில் அவனுக்கு புரியுன்ற மாதிரி சொல்லவும். இப்போ ஆரம்பம் அவன் தானே அவன் திருந்த மாட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. ஜிமினுக்கு வந்து இவங்க கூட இருந்தால் மட்டும் தான் ஒரு கம்ஃபர்டபுளாக சிரிச்சிட்டு இங்கே மட்டும் தான் இருப்பான், வீட்டுக்கு போனால் டோட்டல் சேஞ்ச். இப்போ ஜேகேவும் நான் புது மாப்பிள்ள அப்புறம் ஒய்ஃபில் அப்படியே இருக்காங்க அப்படின்னோடனே ஜிமின் ஃபேஸ் அப்படியே கோவமாக மாறுது. இப்போ ஜேகேவும் ஏன்டா இவ்வளோ கேவலமாக மாறிக்கிற, காலேஜ் பக்கம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த ஹனிமூனத்தை போயிட்டு இருந்தியா அப்படின்னோடனே நம்ஜுனும் டி வாய முடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா புது மாப்பிள்ள ஹனிமூன்லாம் போயிட்டு வந்திருப்பாரு,
நம்ம ஜவான் இருப்பான் அப்படின்னு சொன்னோடனே பலார்னு ஒரு அரை இப்போ ஜேகே ஜிமின்னு போச்சு அப்படின்னோடனே ஒருத்த மூட்டை உட்காடுறான் அவன் என்னென்ன காணில் இருக்கிறான் அதில் வந்து நொட்டினியான் பிடுங்குனியான்ட்டுன்றமா சொல்லுவான் ஜேகே வந்து ஏய் நான் என்னடா தாப்பா பேசினேன் இப்போ புது மாப்பிள்ளை எங்கள் அனிமூன் போனியா அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சும்மா அவனை வளர்க்கலாம் கலாய்க்கமாக தான் கலாச்சேன் அதுக்கு அடிச்சா அப்படின்றனே இப்போ ஆரம்போ அவனே ஒரு மாதிரி இருக்கான்ல நீ வாயை மூட்டை உட்காரு நான் ஜேகேன்றமா சொல்லவும் ஜேகேயும் உட்காந்துட்டு என்னோட ஹேண்ட்ஸமான ஃபேஸ் பார்த்து எவ்வளோ பொண்ணுங்க இப்படி வர ஹேண்ட்ஸமான ஃபேஸில் கை வச்சுட்டான் பண்ணாடா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜிமின் வந்து ஜேகே அடிச்சு கொன்று வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஜேகே வந்து நீ ஏன் இப்போ ஃபயராக இருக்க ப்ரோ வாட்ஸ்அப் என்ன பிரச்சனை இவனுக்குன்ற மாதிரி நம்ம நம்ஜுனை பார்த்து நம்ம ஜேகே ரொம்ப கூலாக பேசுகிறான் இவன் பேச ஜிமினுக்கு இன்னும் பற்றிக்கிட்டு வருது ஒன்றும் இல்லைடா ஜோயா பத்தான் பேசிகிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஜிமின் வந்து என்ன பிரச்சனைனா அவங்க டெய்லியும் அழுகுறாங்க என்னால் அதை பார்க்கவே முடியல என்னால் அவங்ககிட்ட எதுவுமே பேச முடியல அண்டு அவங்களும் யார்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடான்ற மாதிரி சொல்லவும் நீ அவன் புருஷன் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான் இப்போ ஜேகே ஜிமின் எதுவுமே சொல்லலை உன்னை தானே கேட்குறேன் நீ அவன் புருஷன் தானே அப்படின்னோடனே ஜிமின் வாயே திறக்கல பிரச்சனை உன்கிட்ட இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜேகேவும் ஆரம்பம் பார்க்குறாரு இப்போ நான் என்ன பிரச்சனை நான் எதுவுமே பண்ணலையேடான்ற மாதிரி சொல்லுவோம் நீ எதுவும் பண்ணாமல் இருக்க தான் பிரச்சனைங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான் இப்போது ஜிமினுக்கு எனக்கு சுத்தமாக புரியலடா ஜேகேன்ற மாதிரி சொல்லுவோம் நீ ஃபஸ்ட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணு தானாக அவங்க உன்னை அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லுவோம் ஜிமின் வந்து அது எப்படி அது எப்படி இந்த நொப்படிலாம் இல்லை உன் லைஃப்பில் ஜோயா தான் நீ ஸோ நீ ஜோயாவை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் உனக்கு வேறு வழி இல்லை ஜோயாலாம் ரொம்ப நல்லவங்க நான் பார்த்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் ஓகேவா அவங்க மென்டலி ரொம்ப ப்ரோக்கன் ஆகி போயிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நீ அவங்கள ஹீல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இப்போ ஜேகேவும் ஜிமின் வந்து அவங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்கடா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நீ என்னை ஜோயான்னு கூப்பிடு நம்ம பழைய மாதிரி இருக்கலாம் அப்போல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் நிறைய ட்ரை பண்ணேன் ஜோயான்னு கூப்பிட்றேன் அவங்க பதில் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் என்னை ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லைடா அந்த மாதிரி சொல்லுவோம் இப்போ ஜேகேவும் நீயே ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற ரெண்டு பேருமே இப்போ ஒரு புது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்திருக்கீங்க ஸோ எல்லாமே புதுசாக பண்ணுங்கள் புதுசாக ஆரம்பிங்க ரெண்டு பேருன்ற மாதிரி சொல்லுவோம் இப்போ ஜிமினும் சரிடா நீ சொல்கிற மாதிரி நான் அவங்கள ஒய்ஃபாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அவங்க என் ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணுவாங்களா அது மட்டும் இல்லாமல் என்னோட 3 வயசு பெரிய பொண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இருந்துட்டு போட்டோம் ஏன் விராட் கோலி அனுஷ்காலாம் ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் கல்யாணம் பண்ணாங்க அவங்களாம் சந்தோஷம் இல்லாமலாம் இருக்காங்க அப்படின்னு அவங்க வேறு நாங்கள் வேறுடான்ற மாதிரி சொல்லுவோம் இப்போ ஆரம்பம் எனக்கு என்னமோ ஜேகே சொல்கிறது தான் கரெக்டு நீ ஃபஸ்ட்டு உன்னை மாற்றிக்க அதுக்கப்புறம் ஜோயா நீ மாற்று கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹாப்பி லைஃப் இருக்குது நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறாரு ஜிமினோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நீங்கள் சோயா கூப்பிட்டீங்க அது ஜேகே சொன்ன மாதிரி ஹனிமூன் எங்கே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஹனிமூன்லாம் அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான் நீ கூப்பிட்டா வரமாட்டான் நான் சொல்கிறவங்க சொன்னால் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லுவோம் இப்போ ஜிமின் யார் உன் அம்மா தான் அப்படின்ற மாதிரி அவனு சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிளான் போடுறானுங்க ஸோ இப்போ உங்களுக்கு காமிச்சா நீங்கள் ஹேசல் கூட எடுத்த ஃபோட்டோஸ் ஒன்றுனா டெலிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஐஸ்லாம் டேர்ஸ் ஃபாலோ ஆகிட்டுருக்கு நீங்கள் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மிரர் முன்னாடி நீங்கள் நின்று பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இதுக்கப்புறம் புது லைஃப் ஜிமின் கூட தான் அதை அக்செப்ட் பண்ணி அவனுக்கு ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து பேசிகிட்ருக்கீங்க ஸோ இப்போ ஜிமின் வந்து உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு தான் வருவான் எப்போவுமே நீங்களும் வா ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஜிமின் வந்து உங்களை பார்க்குறான் உள்ளே வான்னு மாதிரி சொல்கிறீங்க இதனால் வான் கூட சொன்னதில்லை டோர் ஓப்பன் பண்ணுவீங்க அவ்வளோதான் இப்போ ஜிமின் வந்துட்டு ஜோயா உன்னை அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நீங்கள் ஜிமினே ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்ன ஜோயா வரலையா நீ அப்படின்னே இல்லை இதோ வரேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் வரீங்க ஜிமின் ரொம்ப சிரிச்ச முகமாக இருக்கானே ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க ஜோயா உட்காரு அப்படின்ற மாதிரி ஜிமின் நம்ம அவங்கள பக்கத்தில் இழுத்து உட்கார வைக்கிறாங்க நீங்களும் உட்காருங்க அவங்க பக்கத்தில் ஜிமின் உட்காரான் நீங்கள் பார்க்குறீங்க என்னடா அப்படின்ட்டு ஜிமின் வந்து காமிம்மா அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நீங்கள் அவனை பார்க்குறீங்க இங்கே பாரு ஜோயா ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் 1 வீக் ஹனிமூன் போகிறீங்க ஜிமின் எல்லா பிளானும் பண்ணிட்டான் அப்படிமா சொல்லவும் நீங்கள் ஜிமினை பார்த்து ஹனிமூனா அப்படின்றீங்க ஹனிமூன் தான் அப்படின்ற மாதிரி அவனு சொல்கிறான் வந்து இல்லை ஜிமின் அது வந்து இன்னொன்னே என்னாச்சு ஜோயா அவனுக்கு இந்த மாதிரி அவங்க ஜிமினோட அம்மா கேட்கவும் ஜிமினோ அது ஒன்றும் இல்லைம்மா ஹனிமூன் சொன்னோன்னே ஷாக் ஆகிட்டா அவள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே பேசுகிறான் நீங்கள் வந்து ஜிமின் நான் பேசணுன்றமா நீங்கள் சொல்லவும் பேசலாமே நிறைய பேசலாம் ஹனிமூனுக்கு நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன் 1 வீக் ட்ரிப் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படி மாதிரி அவன் நிறைய பேசிகிட்டு இருக்கான் நீங்கள் ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க பக்கத்தில் ஜிமினோட அம்மா அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்காங்க ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது ஸோ இப்போ ஜிமின் ரூமில் தான் இருக்கான் இப்போ ஜிமினோட அம்மாவும்
நிஜமாவே இவ்வளோ சீக்கிரம் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பான், நீ அவனை இவ்வளோ தூரம் சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிப்பான்னு நினைக்கவே இல்லை ஜோயா அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீங்கள் ஜிமினோட அம்மா பார்த்துட்ருக்கீங்க, அவங்க கையை பிடிச்சி எனக்கு தெரியும் உங்கள் 2 பேருக்குமே 2 பேரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சோன்ட்டு. பட் இருந்தாலும் ஜிமின் ஜிமின் கூட நீ உன் லைஃப்பை நியூ ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணு, காட் பிளஸ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சின்ன ஸ்மைலோட மேலே வரீங்க. இப்போ ரூம்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஜிமின் யாருக்கு நீங்கள் ஹனிமூனுக்குலாம் புக் பண்ண இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமினோ நான் ஒன்றும் பண்ணலப்பா, அம்மா பண்ண சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நாமளும் இதே வீட்டில் இருக்கோமே, சும்மா போகலாம், எனக்கும் செமஸ்டர் லீவு தான் அப்படின்ற மாதிரி அவன் கேஷுவலாக சொல்லிவிட்டு அண்ட் பேக் பண்ணிடுங்க எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஜிமின் நான் அவங்கள்ட்ட தான் பேசியிருக்கேன் ஜிமின், நான் ஹனிமூனில் நான் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வரணும்னு நான் சொல்லலை, வந்து ஆகணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் என்னால் வர முடியாது ஜிமின்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதை அம்மாட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஜிமின் நீ ஃபஸ்ட்டு என்ன புதுசாக வா போ இவன்லாம் பேசுகிற நீ அப்படின்னே, நீ என் ஒய்ஃப் தானே அப்படின்றான். நீங்கள் வந்து அப்படியே வாய மூடிட்டீங்க இப்போ, சொல்லு தோ அப்படின்ற மாதிரி இவங்க பக்கத்தில் வந்து அவங்க தாலி எடுத்து காமிக்கிறான். நீங்கள் வந்து ஜிமின் அப்படின்ற மாதிரி தள்ளுறீங்க இப்போ ஜிமின்ட்டேருந்து. என்ன நான் ஹஸ்பண்ட் தானே, இது நான் கட்டினது தானே, அப்புறம் என்ன நான் உன்னை எப்படி வேணால் கூப்பிடலாம்ல, பிகாஸ் யூ ஆர் மை ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் ஜிமின் பார்த்துட்டு, ஜிமின் உன்னால் எப்படி ஜிமின் என்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது உன்னால்? ஜிமின் எந்த ரியாக்ஷனும் உங்களை பார்த்துட்ருக்கான். இத்தனை நாளாக இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் நீ எவ்வளோ தூரம் நீ என்னை அண்ணின்னு கூப்பிட்டுருப்பேன், உன்னால் எப்படி என்னை ஒய்ஃபாக பார்க்க முடியுது சே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து உங்களே பார்த்துட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு தெரியும்ல நான் உங்கள் அண்ணன் தானே லவ் பண்ணேன்ட்டு. என்னால் முடியாது ஜிமின், என்னால் ஹனிமூன் வர முடியாது, என்னால் நீங்கள் சொல்ல வரீங்க. உன்னால் என்ன முடியாது? உன்னால் என்னை அக்செப்ட் பண்ண முடியாது, உன்னால் என் கூட வாழ முடியாது, உன்னால் என் கூட ஹனிமூன் வர முடியாது, உன்னால் இங்கே இருக்க முடியாது, உன்னால் இங்கே நடக்க முடியாது, சொல்லு இன்னும் உன்னால் என்னென்ன முடியாதுன்னு நீ சொல்லு அப்படின்றவ உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிம்மினே பார்க்குறீங்க. எங்கள் பாரு ஜோயா, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு இப்படி ஒய்ஃப் ஆகும், நான் உனக்கு ஹஸ்பண்ட் ஆகும்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. இது நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லைஃப் என்னமோ அதுதான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ பழசேன்னு நினச்சிட்டு நீ டெய்லி அழுகிறதுனாலையும் ஹேசல் வர போகிறது இல்லை, அந்த கல்யாணம் நான் உன் கழுத்தில் தாலி கட்டினது இல்லைன்னு ஆக போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் என்ன ஜிமின் பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படிமா கேட்கும். நான் பிளாக்மெயிலாம் பண்ணல, நான் இருக்கிற ஃபேக்டை தான். நான் இத்தனை நாள் ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருந்தேன், நான் இன்றைக்கி தான் அது கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதோ நான் அதுதான் பண்ண போகிறேன். நம்ம 2 பேரும் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டாட் அப்படின்ட்டு. ஸோ அவன் போயிட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்கான் ட்ரெஸ் எல்லாம். இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு ஜிமினை கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் என்னால் உன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது, என்னால் உன்னை அக்செப்ட் பண்ண முடியாது இப்போனா நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஜிமின் தலையாக ஆட்டுறான். ஜிமின் நான் உங்கள்கிட்ட தான் ஜிமின் பேசிகிட்டு இருக்கேன், என்னால் முடியாது ஜிமின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது இங்கே பாரு ஜோயா, உன்னால் முடியும் முடியாது நான் எதுவுமே நான் கேட்குறேன், நீ என் கூட வர அவ்வளோதான் அப்படின்ட்டு கிட்ட ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறான். நீங்கள் வந்து ஜிமின் அப்படின்றீங்க. என்ன ஜிமின் சொல்லு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ நீங்கள் கபோர்டோடு ஓடினுட்டுருக்கீங்க. ஜிமின் இதெல்லாம் தப்பு ஜிமின் அப்படி மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து உங்கள் பக்கத்தில் என்ன வர, நீங்கள் வந்து ஜிமின் தள்ளு ஜிமின்ன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அவங்க கிட்ட வந்து நின்றுட்டு என்ன தப்பு, என் ஒய்ஃப் பக்கத்தில் நான் நிற்பேன், எவன் எனக்கு கேட்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒன்றும் ஒய்ஃப் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மறுபடியும் அந்த தாலி எடுத்து காமிச்சு இது நான் கட்டினது தானே அப்படின்றான். இது நீ கட்டிட்டா நீ எனக்கு ஹஸ்பண்ட் ஆகிடுவியா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ ஜிமின் அப்படியே வந்து உங்கள் சீக்ஸ் கப் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜிமின் அல்ல ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை ஒரு ஹேண்டில் புஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்து உங்கள் சீக்ஸை நல்லா டைட்டாக க்ரிப் பண்ணிவிட்டு நிஜமாவே சொல்லுவான், பேசும்போது அந்த லிப்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது கிட்ட வரான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஐஸை டைட்டாக மூடுறீங்க. அவங்கள பார்க்குறான். இப்போ உங்ககிட்ட அந்த தள்ளி வந்துட்டு ட்ரெஸ்ஸை பேக் மட்டும் பண்ணு சொல்லிவிட்டு அவன் வெளியே போயிடுறான். நீங்கள் வந்து ரூமில் பேக் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படியே தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ 2-3 டேஸ் ஆகிடுச்சு. ஜிமின் உங்கள்கிட்ட நிறைய பேசியிருப்பேன், நீங்கள் வந்து முடியாது நான் வரலை அப்படின்ட்டுருப்பீங்க. ஜிமின் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் டென்ஷன் ஆகிட்டு ஸோ அவனே உங்கள் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து இறக்கிட்டு இருக்கான். கையை பிடிச்சிட்டு நான் வரலன்னு சொல்கிறேன், என்ன விடு ஜிமின் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜோயா வா அப்படின்ற மாதிரி இருக்கிறான். ஏன் ஜிமின் நீ இப்படி ஃபோர்ஸ் பண்ணுற, நான் தான் வரலன்னு சொல்கிறேன், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பிடிச்சி தர வந்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்லிப்பாகி விழ போகிறீங்க. ஜிமின் இந்த பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை கீழே கூட்டு வந்துட்டான். ஸோ நீங்கள் ஜிமினோட அம்மா அப்பா பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் வந்து அவங்க 2 பேர் சொல்லிட்டு இப்போ கூட்டு ஸோ அவன் வந்து ஜீப்பில் தான் ஏற்றுறான். நீங்கள் வந்து நான் வரல அப்படின்றீங்க. ஏறு அப்படின்றான். என்னால் முடியாது ஜிமின் அப்படின்றீங்க. ஏறிடி அப்படின்றான். ஜிமின் அப்படின்றீங்க. ஏறிடி அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ உங்களை உட்கார வச்சு சீட் பெட் அவனே போகிறேன். நீங்கள் வந்து ஜிமின் நான் வரலன்னு சொல்கிறேன் ஜிமின், ஏன் ஜிமின் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறேன் என்ன அப்படின்னு அப்படின்றான். இப்போ நீங்கள் வந்து அவனே பார்த்துட்ருக்கோம். இங்கே பாரு,
ரொம்ப பேசிகிட்டு இருந்தேன்னு வையேன், இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்றான். என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க ஜீப்பில் உட்காந்து. ஜிமின் வந்து பார்க்குறான், அவனுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது இப்போ நீங்கள் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், ஸோ அவன் சீட்டை தான் உட்காந்துருப்பான், நீங்கள் சீட் பெல்ட்டை கழட்ட போவீங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்படின்னா சேரீ தான் நீங்கள் இறங்க உங்கள் முந்தானே பிடிச்சிட்டான். நீங்கள் வந்து ஜிமின் என்ன ஜிமின் பண்ணுற வீடு அப்படின்னு ஏறு ஜிப்பில் ஏறு அப்படின்றான். ஜிமின் ஃபஸ்ட்டு சாரியை விடு ஜிமின், ஏறிடி மேலே அப்படின்றான். நீங்கள் வந்து ஜிமின் வீடு ஜிமின், எனக்கு வர விருப்பம் இல்லை ஜிமின், ஏன் ஜிமின் இப்படிலாம் பண்ணுற அப்படிமா நீங்கள் அழுகிறீங்க. இந்த அழுது இந்த சீன் போடுற வேலை எனக்கு வேணாம், ஏறுன்னு அப்படிமா சொல்கிறான். நீங்களும் ஏறி உட்காடுறீங்க. இங்கே பாரு, எனக்கு இது இழுக்க தெரிஞ்ச எனக்கு இது கலட்டுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது அப்படின்றான். அப்படியே ஆஃப் ஆகி உட்காந்துட்டிங்க. ஸோ அவனும் வந்து அதுக்கப்புறம் ஜீப்பில் சாங்கெல்லாம் போட்டு ஸோ அவங்க அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே தான் அவனே பார்த்துட்ருக்கான், அவன் என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து நிறுத்துகிறான். நீங்கள் வந்து மறுபடியும் அடம் பிடிக்கிறீங்க நான் வரலை அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் மறுபடியும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போகிறான். ஸோ ஆல்ரெடி ரூம்லாம் புக் பண்ணியிருப்போம், அப்படி இழுத்துட்டு போவோம். நிறைய பேர் பார்க்குறாங்க, என்னடா இந்த பையன் என்ன இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு. இந்த ஜிமின் விடு ஜிமின், நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க, ஜிமின் தப்பாக நினைப்பாங்க ஜிமின் ஒன்று, யார் நினச்சேன் எனக்கு என்ன வா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ரூம்குள்ளே தான் இழுத்துட்டு போயிட்டு உங்களை உள்ளே தள்ளுறான். ஸோ இப்போ அவன் டோர் லாக் பண்ணுறான், நீங்கள் ஜிம்மினை பார்க்குறீங்க. ஏய் என்னடி என்ன, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா ரொம்ப எகிரிக்கிட்டே இருக்கேன் பாரு, என் பொறுமைக்கு ஒரு அளவு தான். நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ என்னை மிருகமாக மாற்றிட்டு இருக்கிற. இங்கே பாரு ஜோயா, நீ இது வரையும் சாஃப்டாக உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக இருக்க ஜிம்மினை தாண்டி எனக்குன்னு இன்னொரு ஃபேஸ் இருக்குது, அதை எனக்கு காமிக்க வச்சிட அதான்றமா சொல்கிறான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க, உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது அவன் பேசுகிற. ஜிமினோ போய் ரெடியாகு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அது ரெடியாகடி அப்படின்றான். ஒரே ஒரு கதை தான், நீங்கள் பயந்துட்டீங்க, உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகுது. அவள் அதை பார்த்துட்டு ஷோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். இப்போது நீங்கள் வந்து ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுகுறீங்க. அவன் வந்து இப்போ உங்களை ஹக் பண்ணி நிற்கிறான். இப்போது நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரீஸாகி நிற்கிறீங்க. இப்போது ஜிமின் வந்து ஏன் ஜோயா இப்படிலாம் பண்ணுறேன் நீ. ஸோ இப்போ அவன் ஹக் பண்ணி உங்கள் நெக்கில் தான் அவனோட ஹெட் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து அப்படியே நின்றுருக்கோம், உங்கள் ஹார்ட் பீட்லாம் ரைஸப் ஆகுது. ஜிமினுக்கு அப்படி தான். நீங்கள் பாரு ஜோயா, எனக்கு தெரியும் உன்னால் என்னை அக்செப்ட் பண்ண முடியல, எல்லாமே எனக்கு புரியுது. பட் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நடந்தது இதுவரை எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட உன்னோட புது லைஃப் நீ ஸ்டார்ட் பண்ணு. நானும் அதுக்கு அந்த முடிவு எடுத்தேன். நீ நினைக்கிற மாதிரி நான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், எனக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குது, தயவு செஞ்சு அது உன்கிட்ட காமிக்க வச்சிடாத. நான் உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப லவ்வாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த இன்னொரு ஜிமின் அப்படி இருக்க மாட்டான், புரியும்னு நினைக்கிறேன் உனக்கு. நீ டைம் எடுத்துக்கோ, நான் உன்னை எந்த விஷயத்துலையுமே உன் பக்கத்தில் இப்படி நிற்கிறேனே, இதுக்கப்புறம் நான் இப்படி கூட வரமாட்டேன். உனக்குன்னு டைம் எடுத்துக்கோ. முக்கியமாக ஹேஸலை தூக்கி போட்டு என் கூட வாழ்கிற வழியை மட்டும் பாரு அப்படின்றான். ஸோ இப்போ அவன் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். புரியுதா அப்படின்னோடனே நீங்கள் அப்படி நிற்கிறீங்க. இப்போ அவன் ரூம் விட்டு வெளியே போயிடுறான். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்து அவன் என்னென்ன பேசினா, அது மட்டும் அவங்கள ஹக் பண்ணா, உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸப் ஆச்சு, நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த முடிவு தான் எடுத்துருப்பீங்க ஜிமின் கூட நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாஸ்ட் மெமரிஸ் உங்களால் மறக்கவே முடியல. ஸோ அப்படியே தான் டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ பெட்டில் நீங்கள் படுத்துருக்கீங்க, பக்கத்தில் ஜிமின் படுத்துருக்கான். இதுவரையும் உங்கள் பக்கத்துலலாம் கூட படுக்க மாட்டான், உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஏந்து உட்காந்து ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. அப்படி குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலேருந்து கூட்டு வரும்போது அந்த ஃபேஸ் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி ஈவலாக இருந்தான் அவன். ஆனால் இப்போ அப்படியே பார்க்கவும் அவன் அப்படியே ரொம்ப சாஃப்டாக லைக் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கான் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஜிம்மினே பார்க்குறீங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க. இப்போது உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னப்போ ஸோ மாப்பிள்ளை ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதில் நான் ஜிமின் அண்ட் ஹேசல் 2 பேருமே இருந்திருப்பாங்க. உண்மையிலே நீங்கள் ஜிமின்னு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிளைண்ட் டேட் போகிறதுக்கு முன்னாடி வரையுமே ஜிமின் தான் உங்களுக்கு பார்த்து மாப்பிள்ளை நினச்சிருப்பீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்தா ஓகேவாக சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் தான் பிளைண்ட் டேட்டில் தான் வந்து ஹேசலை மீட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்போ கூட நீங்கள் தான் மாப்பிள்ளையா அப்படி தான் கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை நினச்சி ஜிமினை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஜிமினை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஜிமினை வந்து இப்போ ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குல்ல அப்படின்றான். நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரிங்க உட்கார் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்காங்க, உட்கார சொல்கிறான். நீங்களாம் உட்காரிங்க. ஜிமின் வந்து செம்ம ஜில்லுன்னு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீங்கள் வந்து
ஆமான்ற மாதிரி தலையை மட்டும் நோட் பண்ணுறீங்க. இப்போ ஜிமின் வந்து அவன் வந்து அவனை சும்மா கத்தி பார்க்குறான், அப்படியே எக்கோ வருது. நீங்கள் வந்து அதை பார்த்து அப்படியே ஒரு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜோயா செம்மையாக இருக்குது, நீ ஒருத்தர் கத்து அப்படின்றா. நீ வந்து இல்லை என்ஜாய் பண்ணு ஜோயா அப்படின்றான். நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு ரிலீஃப் ஆகிட்டு நீங்களும் வந்து அந்த மாதிரி கத்துறீங்க. ஸோ உங்கள் வாய்ஸ் எக்கோ அடிக்குது. ஸோ நீங்களும் ஜிமின் மாற்றி மாற்றி இப்படி கத்திட்டு இருக்கோம், 2 பேரும் வாய்ஸும் எக்கோ அடிச்சிட்டு இருக்கு. ஜிமின் வந்து செம்மையாக இருக்குல்ல அப்படின்றான். நீங்களும் ஆமாம் செம்மையாக இருக்குது, நம்ம அங்கே போய் கத்தி பார்க்கலாமா அப்படின்றீங்க. ஜிமினோ சரி யார் ஃபஸ்ட்டு போகிறேன் பார்க்கலாமா அப்படின்றான். நீங்கள் வந்து நான் தான் ரன்னிங்கில் ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் வந்து பார்க்கலாமா அப்படின்றான். நீங்களும் வந்து ஓகே என்னமா சொல்லிட்டு ஸோ இப்போ 2 பேருமே ஓடுறீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டீங்க. நீங்கள் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்து நான் நிறைய சாப்பிட்டேன், அதனால தான் என்னால் ஓட முடியல, இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன், நான் ஒரு அத்லெட்டுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து போய் தானே ஜிமின், நீ அத்லெட்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ ஏய் நிஜமா என்கிட்ட ப்ரூஃப்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். காமி ப்ரூஃப்லாம் வச்சுருக்கேன் காமி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் உன்னோட பெரிய பொண்ணு, என்கிட்டே வா அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்ன பெரிய பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறான் அவனும். இப்போ நீங்கள் வந்து ஆமாம் நீ சின்ன பொடி பையன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்து சிரிக்கிறான் நீங்கள் அவனை டான்னு சொல்கிறது. இப்போ ஜிமினோ என்ன என்னை விட ஒரு 3 வயசு பெரிய பொண்ணு, அவ்வளோதான், ஹைட்லாம் பார்த்தியா தம்மா தொண்டு குள்ள கத்திரிக்காதா நீ அப்படின்றான். நான் குள்ள கத்திரிக்காவாடா, நீ தான் குள்ள கத்திரிக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் இப்போ திட்டி சண்டை போட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்து இங்கே பார், நீ வயசில் பெரிய பொண்ணாக இருக்கலாம், ஆனால் உன்னை வீட்டுக்கு மூளை அதிகம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக அப்படி தான் பேசி வந்து இப்போ அந்த டேவே போகுது. நீங்கள் ஜிமினுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ இப்போ நீங்கள் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போவேன் அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் வந்து பாத்ரூம் டோரை வந்து பிளாக் பண்ணிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்றான். நீங்கள் வந்து ஜிமின் நான் போகணும் ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் அப்படிமா சொல்கிறீங்க. இந்த ப்ளீஸ்லாம் இல்லை, நான் ஃபஸ்ட்டு போகணும், எனக்கு அர்ஜென்ட்டாக வருது அப்படின்றான். நீங்கள் வந்து ஐயோ ஜிமின், நான் அவனோட வயசில் பெரிய பொண்ணு, நான் சொல்கிறது கேளுன்னு. இப்போ ஜிமின் வந்து 2 பேருமே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டோரில் கையில் வச்சுட்டு நீங்களும் போகாமல் அவனும் போகாமல் 2 பேருமே வந்து அப்படின்னு ஜிமின் கையில் சோயா நான் போகணும் சோயா, நான் எனக்கு அர்ஜென்ட்டாக வருது சோயா அப்படின்றான். நீங்கள் வந்து நான் போகணும் ஃபஸ்ட்டு, லேடிஸ் ஃபஸ்ட்டு, உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவும் இல்லாமல் முடியாது, நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்ற மாதிரி 2 பேரும் மாற்றி இப்போ சண்டை போடுறீங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜிமின் வந்து இப்போ உங்களை டோரை லாக் பண்ணிட்டு இப்போ உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து ஜிமின் நான் ஜிமின் உள்ளே போகணும் ஜிமின் அப்படின்றீங்க. ஏய் நான் தானே ஃபஸ்ட்டு போவேன். இப்போ நீங்கள் வந்து ஜிமினை தள்ளுறீங்க. ஜிமின் என்ன பண்ணுறான், ஸோ இப்போ அவங்க சீக்ஸ் வந்து அப்படின்ற மாதிரி உனக்கு கொடுத்துட்றான். நீங்கள் கணத்தில் கேச்சு நின்றுருக்கீங்க. இப்போ ஜிமின் அந்த கேப்பில் ரெஸ்ட் ரூம்குள்ளே உள்ளே போய் டோர் லாக் பண்ணிட்டு அவன் போயிட்டான் உள்ள. நீங்கள் வந்து என்ன பண்ணான் இப்போ அவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கணத்துலேயே கை வச்சிட்ருக்கீங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே இப்போ ஜிமின் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு நல்ல 1 வீக் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க ஜிமின் கூட. ஜிமின் கூட உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அப்படி நல்ல பாண்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன ஜிமின் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு இதுக்கு நீங்கள் வரல. ஸோ இப்போது பெட்டில் தான் நீங்கள் 2 பேரும் படுத்துருக்கீங்க. ஜிமின் கேம் விளாடிட்டு இருக்கான், நீங்கள் ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் தயவு செஞ்சு கத்தாத ஜிமின், நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்ருக்கேன் ஜிமின், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, நான் ஜாபில் சேர்ந்து ஒரு 2 டேஸ் தான் ஆகுது, என்னை ஏன் நீ இப்படி தொல்லை பண்ணுற, பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன்னு மாதிரி சொல்லவும் இப்போ அவன் வந்து உங்களை பார்த்துட்டு நான் உன்னை தொல்லை பண்ணேன், நீ எதுவுமே சோஃபாவில் உட்காந்து உன் வேலையை பாரு, நான் சீரியஸாக ஃப்ரீ ஃபயர் விளாடிட்டு இருக்கேன் சொல்லவும் ஜிமின் நீ இத்தனை நாள் சோஃபாவில் தானே இந்த இப்போ நான் புதுசாக பெட்டில் வந்து உட்கார்றப்போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என் பெட்டு நான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அவன் ஒரு பக்கம் பூரான் பாரு அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அவங்களுக்கு அப்படி இரிட்டேட் ஆகுது. இப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு ஜிமினை பார்த்து டேய் அப்படின்றீங்க. அவன் வந்து கேம் சீரியஸாக இருக்கும், காதலே வாங்கலாம், அவன் ஹெட்செட்லாம் வேறு போட்டிருக்கான். நீங்கள் வந்து அதை பிடிங்கிட்டு இங்கே பாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினோ ஜோயா ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் கூடாது அப்படின்றான். நான் ஒரு மனுஷி நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், உனக்கு அதெல்லாம் காதில் விளையாடா, நீ பாட விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லவும் நான் தான் சொன்னேன்ல உனக்கு ஆஃபீஸ் இருக்கணும், நீ அங்கே போய் பாரு, நல்ல நான் கேம் விளாடணும், ஃபோனை கொடு அப்படின்றான். நீ வந்து முடியாது, நான் ஃபோன் தர மாட்டேன், இது இருந்தால் தானே நீ காய்ச்சி முடிச்சுன்னு கத்துற, நான் உடனே தரவே மாட்டேன் அப்படிமா சொல்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே பெட்டேருந்து இறங்கி ஓடுறீங்க. ஜிமின் வந்து அந்த சைடு பிளாக் பண்ணுறான். ஜிமின் வந்து ஃபோனை கூடு ஜோயா நான் கேம் விளாடணும் ஜோயா குடு ஜோயா அப்படின்றான். முடியாது, நீ எவ்வளோ தூரம் இரிட்டேட் பண்ண, ஃபோன்லாம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜோயா குடு ஜோயா அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் கையிலேருந்து பிடுங்க வர. நீங்கள் வந்து முடியாது ஜிமின், நான் தரமாட்டேன், ஃபோன் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க இப்போ. ஸோ இப்போ கீழே வந்துட்டீங்க நீங்கள். ஜிமின் வந்து ஜோயா குடு ஜோயா என் ஃபோன் எனக்கு வேணும்னே இந்த சவுண்டை கேட்டு இப்போ ஜிமினோட அப்பாவும் அம்மாவும் வெளியே வராங்க. நீங்கள் வந்து என்னால் முடியாது, நீ எவ்வளோ தூரம் இரிட்டேட் பண்ண, நான் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறேன் ஜிமின், ஏன் ஜிமின் இப்போலாம் நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஃபோனை எடுத்து கிச்சனு ஹாலு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க.
இதை பார்க்குற ஜிமின் அப்பா அம்மாவும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஸோ ஃபைனலி இப்போ ஜிமின் வந்து உங்களை மொட்டை மாடியில் பிளாக் பண்ணி பிடிச்சிட்டான். நீங்கள் வந்து நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஃபோனை மறையத்தே கொடுன்னு. ஸோ நீங்கள் ஃபோன் வந்து உங்கள் பின்னாடி தான் வச்சுருப்பீங்க. ஜிமினுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கையில் வந்து உங்கள் 2 கையும் பிளாக் பண்ணி பிடுங்குறான். ஸோ இப்போது ஜிமினுக்கு உங்களுக்கு சுத்தமாக கேப் இல்லை, அவ்வளோ கிட்ட இருக்கான். நீங்கள் வந்து இப்போ தான் ஜிமினே பார்க்குறீங்க. நீங்கள் ஹெட் அப் பண்ணவும் ஜிமினோட சின்ன வந்து உங்களுக்கு ஹெட்டில் இடிக்குது. நீங்கள் இப்போ தான் அவனை அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின் இப்போ உங்களை பார்க்குறான். ஸோ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க. 2 பேரும் ஓடி வந்ததில்ல. 2 பேருக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ப்ரீட் பண்ணிட்டு ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினும் அப்படி தான் உங்களை பார்த்துட்ருக்கான். 2 பேருமே ஒரு ஐகான் போயிட்டுருக்கு. அப்படியே இப்போ 2 பேருக்கும் வந்து ஹார்ட் பீட்லாம் ரைஸ் அப் ஆகுது. ஜிமின் வந்து எதுக்கு இப்படி நான் ஓடி வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் ப்ரீத் பண்ணிக்கிட்டே பேசுகிறான். அந்த ப்ரீத்லாம் அவங்க மேலே நல்லாவே ஃபீல் ஆகுது உங்களுக்கு. இப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்ருக்கவும் நீங்கள் ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்ககிட்ட நகர்ந்து வரான். இப்போ ஃபோனை நீ எடுத்தேன்னு வைங்க, மனுஷனாக இருக்க மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் அப்படியே திரும்பி நின்று ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஏன் தெரில உங்களுக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம ஜிமின் 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பான். அவன் இப்போ உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் சிரிக்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் வந்து இப்போ பேண்ட் பாக்கெட்டில் ஃபோனை வச்சுட்டு பண்ணலாமா, சரி என்ன ரியாக்ட் பண்ணுறா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் திரும்பி நின்று நீங்களும் ப்ரீட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், லைட்டாக உங்கள் கிட்ட மறுபடியும் க்ளோஸாக வரான். நீங்கள் திரும்பிட்டீங்க. என்ன அப்படின்றீங்க. இல்லை என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். திரும்பி நின்று என்ன பக்கத்து வீட்டு பையனை சைடு அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. இப்போது நீங்கள் வந்து எதுக்கு இப்போ பக்கத்தில் வந்து நின்று அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சும்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் ஜிமின் ஐஸ் பார்க்குறீங்க. அவன் உங்கள் ஐஸை தவிர உங்கள் லிப்ஸு, உங்கள் ஜாவ்லைன் அப்படி தான் அவன் கண்டு போயிட்டுருக்கு. டே தம்பி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வந்து என்ன அப்படின்றான். உன்னை தண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தம்பியா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ஸ்டெப் முன்னாடி தூக்குறான். நீங்கள் அப்படியே தான் நிற்கிறீங்க. ஆமாம், என்ன வயசு சின்ன பையன் தானே, அப்படி நீங்கள் தம்பி தானே அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஏய் இல்லை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கின்ற மாதிரி சட்டையெல்லாம் இழுத்து விட்றான். நீங்கள் வந்து அவனே பார்க்குறீங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன ஆனால் அவனை வயசு காமிச்சு ரொம்ப தான் பண்ணுறேன். நான் உன்னை வயசில் சின்ன பையன் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் உன்னை விட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அடுத்த வேர்டு சொல்ல மாட்டேங்கிறான். நீங்களும் என்ன பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இங்கே பாரு சோயா வேணாம் அப்படின்றான். என்னடா பண்ணுவேன் பொடிப்பையிலே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவும், ஜிமினுக்கு வந்து நீங்கள் அவனை டீஸ் பண்ண அவனை அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறான் அவன். நீங்கள் வந்து நீ பொடிப்பை தான்டா, பொடி பையன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கையை வந்து சின்னதாக காமிச்சு அப்படி சொல்லவும், அவன் உங்கள் கையை பிடிச்சிட்டு ஸோ இப்போ உங்கள் கையை அப்படியே பேக்கில் வந்து ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் வந்து என்னடா இப்படி முறுக்கிட்டா நீ பெரிய ஆளாடா அப்படின்ற மாதிரி நீங்கள் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே இது பண்ணுறீங்க. அவன் இரிட்டேட் ஆகுது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாரு சோயா மறுபடியும் அப்படி பண்ணாது எனக்கு பிடிக்கல அப்படின்றான். நீங்கள் இப்போ இன்னொரு ஹேண்ட் எடுத்து பொடி பையன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் வந்து சோயா வேணாம் அப்படின்றான். நீ பொடி பையன் அப்படின்றீங்க. ஏய் வேணாண்டி அப்படின்றான். பொடி பையன் அப்படின்றீங்க. வேணாம் சோயா இங்கே பாரு வேண்டாம் அப்படின்றான். பொடி பையன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப இதுவாக சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து அவங்க ஹிப்பில் கை வச்சு ஒரு இழுக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் ஜிமின்ட்ட அப்படியே ஒட்டிக்கிறீங்க. நான் பொடி பையனா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ தாண்டா பொடி பையன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பொடி பையன் என்ன பண்ணுவான் அவனுக்கு தெரியுமாடி அப்படின்றான். நீங்கள் வந்து என்ன பண்ணுவ இப்படிலாம் நீ பண்ணனா நான் பயந்துருவேனா அப்படின்னு. ஜிமின் வந்து உன்னெல்லாம் இதனால் விட்டு வைக்கிறது தப்பு. நான் யார், ஜிமின்னா யாருன்னு உனக்கு காமிச்சிருக்கணும். இதுவும் பாவப்பாது உன்னை விட்டல, நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவேன்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக அஸ்கி வாய்ஸில் பேசுகிறான். என்ன வாய்ஸ் ரொம்ப உள்ளே போகுது. ஜிமின் பார்த்து நீங்கள் இப்படி ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் இப்போ உங்கள் ஷர்ட்குள்ளே கையை வைக்கிறான். நீங்கள் வந்து ஜிமின் அப்படின்ற மாதிரி லைட்டாக நெளிறீங்க. சொல்லு நான் பொடி பையன் தானே, நான் பொடி பையன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஹிப்பை ரப் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஜிமின் கையெடு, ஜிமின் ஃபஸ்ட் கையெடு அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன் கையெடுக்க பார்க்குறீங்க. சொல்லு நான் பொடி பையனா,
நான் பொடி பையனா அப்படின்ற மாதிரி அவன் டியூன் மாறுது. நீங்கள் வந்து ஜிமின் சரி ஜிமின் நான் உன்கிட்ட வாயிட்டு தானே பேசுகிறேன், நீயும் கண்ணு எடுத்தானே கை வைக்கிறேன், உன்னை யார் இதெல்லாம், நீ ஃபஸ்ட்டு எப்படி கை வைக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன் கையை வந்து எடுத்து விடுறீங்க. அவன் மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை கையை எடுக்கும் போது இன்னொரு கொஞ்சம் மேலே கை வைக்கிறான். நீங்கள் வந்து ஜிமின் ஜிமின் நோ ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த வாய் நான் கையால் பேசக்கூடாதா, நான் இப்போ பேச விட்றேன் நான் பாரு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து உங்களை கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்கள் வந்து ஜிமின் நோ நோ ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அவன் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ அப்படின்ற மாதிரி அந்த கிஸ்ஸு. ஸோ உங்கள் லிப்ஸு ஃபுல்லாக அவனோட லிப்ஸ்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஜிமின் ஜிமின் ப்ரீத் பண்ண முடியல ஜிமின்ற மாதிரி நீங்கள் நெளிஞ்சிட்ருக்கீங்க. அவன் ஹேண்டு இப்போ கிட்டத்தட்ட உங்கள் செஸ்ட்டு கிட்டே வரும். அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆனோடனே நீங்கள் நெளிது ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே இதாகிட்டீங்க. அவள் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான் இப்போ உங்களை டீப்பாக. ஸோ இப்போது ஜிமின் வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பேசு ஏன் அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டேன், நான் கையால் தான் பேசக்கூடாது, இப்போ கரெக்டாக பேசணுண்ணா பேசுடி பேசு. புடி பையன்ல புடி பையன், நான் பொடி பையன்தான், என்னோட வயசு 3 வயசு சின்ன பையன்தான், ஆனால் வேறு எந்த விஷயம் நான் பொடி பையன் கிடையாது, நான் உனக்கும் மேலே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ ஜிமின் அப்படியே வந்து அவன் கையை எடுத்துகிட்டு ஓகே நீ வந்துடு அப்படிமா சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்போது நீங்கள் அப்படியே தான் இன்னும் ஸ்டில் நிற்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து ஸ்டெப்ஸ் இறங்கும் போது ரொம்ப ஷாக் ஆகாத போதும் வா அப்படின்றான். ஸோ இப்படியே தான் டேஸ் போக போக ஸோ ஜிமின் உங்களுக்கு பிடிச்சிருக்கான். அவன் அப்பப்போ உங்களை வந்து இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அவனை சண்டை போடும் போது உங்களை டச் பண்ணுவான். அதை தாண்டி உங்கள் பக்கத்தில் படுக்கும்போது உங்கள் மேலே கை போடுறதோ அந்த மாதிரி கூட அவன் டச் பண்ணதில்லை. உங்களை ஆஃப் பண்ணுறதுக்காக மட்டுமே உங்களை டச் பண்ணுவான். ஸோ உங்களுக்கும் ஜிமினுக்கும் வந்து இப்போ ஒரு 2 months ஆயிடுச்சு. ஸோ 2 பேரும் நல்லா பேசிக்கிறீங்க, அடிச்சுப்பீங்க. ஆனால் இந்த ரொமான்ஸ்லாம் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே அவ்வளோ இருக்காது. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே இருக்கீங்க மறுபடியும். இப்போ ஜிமின் வந்து ஜோயா எனக்கு செம்மையாக பசிக்குது ஜோயாவே, நீ வந்து நம்ம சீக்கிரம் போய் சாப்பிட்லாம் ஏதாவதுன்னு நானே. ஜிமின் நான் வரேன் ஜிமின் இரு ஜிமின் நம்ம சொல்லவும். ஸோ இப்போ மறுபடியும் உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. அவன் பெட்டில் இருந்துட்டு இப்போ மறுபடியும் பார்க்குறான் உங்கள் ஃபோன் கட்டாயிருக்கு வால்பேப்பரில். ஸோ இப்போ உங்கள் ஃபோட்டோ இருக்குது. அதை அவன் ஃபோனை எடுத்து இப்போ வால்பேப்பரை பார்க்குறான். உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஹேசில் கூட இந்த ஃபோட்டோ இருக்கும். இப்போ ஜிமின் அதை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு ஃபோன் அங்கேயே வச்சுட்டான். ஸோ ஏன் வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீங்களும் வந்துட்டீங்க. ஏன்டா இப்படி கத்துறேன் என் காதெல்லாம் வலிக்குதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அம்மா உனக்கு கால் பண்ணாங்க அப்படிமா சொல்லுவோம். எடுத்து பேச வேண்டியதானே அப்படின்ற மாதிரி உங்கள் ஹேரில் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து இப்போ உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப மாடலாக தான் ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க, பட் இன்றைக்கி பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. என்னாச்சு அப்படின்னோடனே என்ன புது கெட்டப் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன புது கெட்டப் அப்படின்ற மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. இல்லை வழக்கமாக சாரீ சுடி இந்த மாதிரி தான் வேர் பண்ணுவேன், இன்றைக்கி நான் மாடர்ன் ட்ரெஸ். நீங்கள் வந்து இல்லையே நான் நார்மலாக மாடர்ன் ட்ரெஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா சரி இந்த ட்ரெஸ்ஸோட என் கூட வரப்போட அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த ட்ரெஸ்ஸோட தான் வரப்போகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை இந்த ட்ரெஸ்லாம் வேணாம் சேஞ்ச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஜிமினே ஒரு லுக்கில் பார்த்துட்டு நான் ஏன் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்கிறீங்க. இல்லை இந்த ட்ரெஸ்லாம் வேணாம், இது எங்கள் பாரு அரைகுறையாக இருக்க அப்படிமா சொல்லுவோம். நீங்கள் வந்து இதனால தான் அது பேர் மாடர்ன் ட்ரெஸ்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது என்னமோ இருக்கட்டும் நீ போடாத அப்படின்றான். நான் இதோட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சோயா இரிட்டேட் பண்ணாத சோயா, இது வேணாம் சோயா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதான் ஏன் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இருக்க தம்மா துண்டு இடுப்பு அதை காமிச்சிட்டு வருவியா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீங்கள் வந்து ஏன் இடுப்பு நான் யாருக்கும் காமிக்கிறேன் உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் தம்மா துண்டு இடுப்பா என்னடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் இப்போ ஜிமின் ஏந்துட்டு தம்மா துண்டு இடுப்பு தான் வச்சுருக்கிறேன் நீ அப்படின்ற மாதிரி கை காமிக்கிறான். நீங்கள் வந்து ஜிமின் அப்படின்றீங்க. என்ன ஜிமின் உண்மை தானே, இந்த இடுப்பு தான் கொழுக்கு முழுக்குன்னு நடக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஐயோ ஜிமின் ஏன் ஜிமின் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னோடனே உண்மையை தான் சொல்கிறேன், நீ நடக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும், நான் நடந்து காமிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு. ஸோ இப்போ இவங்களை நீங்கள் நடக்கிற மாதிரி நடந்து காமிக்கிறான். இப்படி தான் ஒரு சைடு வாங்கிட்டு நடப்பா அப்படின்னோடனே நீங்கள் ஜிமின் மேலே பில்லோடு அடிக்கிறீங்க. நான் ஒன்றும் அப்படிலாம் நடக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் நிஜமாக தான் சொல்கிறேன், நீ அப்படி தான் நடப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து உனக்கு பொறாம ஜிமின் உனக்கு பொறாம அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவும் என்ன பொறாம அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஆமாம் நான் வேறு ரொம்ப அழகாக இருக்கேன், என்னை தான் பையன் பார்த்து சைட் அடிப்பான், உனக்கு அது புகைச்சலாம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவும் ஜிமின் வந்து ஹேர் கரெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஏன் புகைய போகுது, நானும் லவ்வரா இல்லை நீ ஏன் லவ்வரா, நான் ஏன் புகைய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு திடீர்னுட்டு. நீங்கள் வந்து எதுவுமே பேசாமல் நிற்கவும் இப்போ ஜிமின் வந்து உங்களை பார்த்துட்டு என்ன உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்றான். நீங்கள் வந்து எதுவுமே பேசலை. ஜிமினோ சரி எப்படியோ வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என்ன இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க.
இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க, இவ்வளோ நேரம் அவன் உங்களை பாடி ஷேமிங் பண்ணிகிட்டு இருந்திருக்கான், அதுதான் இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்களும் ஜிமின் வந்து பைக்கில் தான் போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, அவன் சொல்லியிருப்பான் இருக்குதாம்மா துண்டு இடுப்புன்ட்டு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் இடுப்பில் வந்து கை வச்சு வேறு பார்க்குறீங்க. இதெல்லாம் ஜிமின் கண்ணாலாம் பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டே வரான். நீங்கள் வந்து என் இடுப்பு ஊற்றுன்னு இருக்குன்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் யோசிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து நான் ஏன் புகைச்சலாக போகிறேன், நீ என்ன லவ்வரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். நீங்கள் வந்து அவன் அப்போ என்ன அக்செப்ட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டானா, அப்போ நம்ம லவ்லாம் பண்ணலையும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப யோசனை டிப்ரெஷனுக்குள்ளே போகிற லெவலில் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஹோட்டலில் தான் இருக்கீங்க, ஜிமின் செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கான். ஆனால் நீங்கள் என்ன சாப்பாடுலேயே கை வச்சிட்ருக்கோம். ஜோயா சாப்பிடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கா அப்படிமா சொல்கிறான். நீங்கள் வந்து ஜிமினே பார்க்குறீங்க, அவன் ரொம்ப கேஷுவலாக இருக்கான். நீங்கள் ஜிமின் வந்து உங்கள்கிட்ட எப்படிலாம் நடந்துப்பான் அப்படிமா யோசிக்கிறீங்க. அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். நீங்கள் வந்து ஒரு வேளை அவன் ஃப்ரெண்டாக தான் நம்மளை பார்க்குறானோ, நாம தான் அவன் ஹஸ்பண்டு அண்டு இவன் ஏன் நம்மளை லவ்லாம் பண்ணலையோ ஆனால் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ரொம்ப குழப்பிகிட்ருக்கீங்க. உங்களை டச் பண்ணுறான், அப்பப்போ கிஸ் பண்ணுவான் அவங்கள. நீங்கள் வந்து லவ் பண்ணல அப்படின்றான். ஒரு வேளை அவன் சொன்னானே அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளாஷ்பேக்கு நான் உன் ஹஸ்பண்ட், நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஒரு வேளை அவன் அது மட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஆனால் அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் செம்மையாக சாப்பிட்டுட்டு இது ட்ரை பண்ண நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருக்கான். இந்த யோசனையிலே இருக்கவும் ஜிமினுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் இன்னும் மூவ் ஆன் ஆகலை, இந்த மாதிரி ஏதாவது லைக் நீங்கள் அவன்கிட்ட கேட்பீங்க, இல்லை ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த தலைவர் இந்த பிளானை போட்டார். ஜிமின் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இப்போ ரொம்ப யோசிக்கிறா, ஆனால் எதை பற்றி யோசிக்கிறான்னு தெரியல. இந்நேரம் நம்ம சட்டையை பிடிச்சதை கேட்டிருப்பான்னு பார்த்தேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. இல்லை ஒரு வேளை இன்னும் ஹேசல்கிட்ட மூவ் ஆன் ஆகலையோ. அப்படி இருந்திருந்தா இந்நேரம் நான் அவளை கிஸ் பண்ணுறேன், ஹக் பண்ணுறேன், அவளை எவ்வளோ டீஸ் பண்ணுறேன், இதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்க மாட்டா. நம்ம அவளை இவ்வளோ தூரம் பண்ணுறோம், அவளை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறோம், எல்லாமே அக்செப்ட் பண்ணுறா. ஆனால் நான் அவளை லவ் பண்ணலைன்னு சொன்னதுக்கப்புறம் மேடமோட மூஞ்சே சரியில்லை. இதை நான் பாசிட்டிவாக எடுத்துப்பா இல்லை நெகட்டிவாக எடுத்துப்பா, என்னடா ஜிமின் உனக்கு வந்து இந்த சோதனை அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் டிப்ரெஷனுக்குள்ளே முழுகிட்டு இருக்கான், நீங்கள் ஒரு பக்கம் டிப்ரெஷனில் முழுகிட்டு இருக்கீங்க. நடுவில் பேசுகிறேன்னா தொண்டவில் செத்துட்ருக்கேன், சாரிடா. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் அங்கேயே போயிடுவோம். சாரி. இப்போ சாப்பிட்டாச்சு. நீங்கள் வந்து அங்கே ஒரு பார்க் இருக்குது, அங்கே தான் ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்கீங்க. ஜிமின் ஃபோனில் உட்காந்து என்னமோ யார்ட்டையும் பேசி ஹாங் நல்லா இருக்கான் ஹாங், நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ நானும் சுயாவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் என்ன இப்போ நான் ஒரு புதுப்பிட்டு போட்டேன், இது சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல ஹாங் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஊஞ்சல் அப்படியே சோகமாக உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்க. ஆரம்பம் என்னடா பண்ணி தொலைஞ்சா அப்படிமா கேட்கவும், இல்லை ஹாங் நான் வழக்கம் போல் சும்மா அவளை இரிட்டேட் பண்ணி விளையாடிட்டு இருந்தேன். சரி அப்படின்றாரு. அவள் வந்து மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா இன்றைக்கி. ஸோ நான் அதனால் சொன்னேன் இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்லவும் ஆரம் வந்து சிரிக்கிறாரு. ஏண்டா இவ்வளோ கிரிஞ்சாவாடா பேசுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இதில் எனக்கு கிரிஞ்சு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சொல்கிறான். ஆமாம் நீ பண்ணுறதுலாம் எனக்கு கிரிஞ்சாக தான் தோணுதுன்ற மாதிரி சொல்லவும், ஆனால் எனக்கு இது லவ்வாக தான் தோணுது. உங்களுக்கு கிரிஞ்சாக தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, பட்டு உங்களுக்கு அது கிரிஞ்சாக தெரிகிற விஷயம் எனக்கு அது ஒரு ஃபீலிங்காக தெரியுது அப்படின்ற மாதிரி இப்போ உங்களை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஆரம்பம் சரிடா நண்பா, நீ நல்லா பண்ணுற, என்னமோ ட்ரை பண்ணுற, பண்ணு நான் டிஸ்டர்ப் பண்ணல, சரி அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுண்ணே அப்படின்னே ஜிமினும் ஓகே ஹாங் அப்படின்ற மாதிரி அவன் இழுக்கவும் ஒரு பையன் வரான். இப்போது அங்கேருந்து ஆரம்பம் என்னடா ஆச்சு அப்படின்னே, இல்லை ஜோயா உட்காந்துருக்கா, ஒரு பையன் வரான் அப்படின்னே, என்ன ஜிமின் நான் பொசசிவ் ஆகுறியா என்ன அப்படின்ற மாதிரி ஆரம்பம் கேட்கவும், சேச்சா நான் ஏன் பொசசிவ் ஆக போகிறேன் அப்படின்னே, ஓ அப்படியா சரி இப்போ என்ன பண்ணு, நீ இப்படி என் கூட லைன் சீடேரு, ஏன்னா அந்த பையன் என்ன பண்ண உனக்கு என்ன அப்படின்னே ஜிமின் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆரம்பமாக அவனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கண்ணு முழுக்க உங்கள் மேலே இருக்குது. இப்போ நீங்கள் ஊஞ்சல் உட்காந்துருக்கவும் அவன் பக்கத்து ஊஞ்சல் வந்து உட்காரான். ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்க, அவன் உங்களை பார்க்குறான், நீங்கள் பாட விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அந்த பையன் வந்து ஏன் தனியாக அங்கே உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, ஜிமின் உங்களை பார்க்குறான், நீங்கள் வந்து ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை இப்போ தனியாக உட்காந்துருக்கேன் யாரும் கூட வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை நான் வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் இழுக்கிறீங்க, நீ வந்து அப்படின்ற மாதிரி அவனும் கேட்குறான். நீங்கள் வந்து இல்லை நான் தனியாக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட இதை பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஜிமினும் பார்த்துட்டு தான் இருக்கான். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து அவன் ஏதோ சொல்கிறான், நீங்கள் சிரிக்கிறீங்க.
இப்போ ஜிமின் வந்து எதுவுமே பேசாமல் இருக்கும். ஹலோ ஹலோ ஜிமினே, டே குட்டி கொஞ்சம் ஆனா அப்படின்ற மாதிரி சொல்லவும், சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஜிமினும் சொல்கிறான். என்னடா ஆச்சு? இல்லை, நான் ஒருத்தன் வந்தான்னு சொன்னான்ல. ஆமாம், அவன் என்னமோ சொன்னான், இவளும் சிரிக்கிறா. என்ன சொல்லியிருப்பான் ஹாங் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கவும் ஆரம்பிச்சிருச்சுட்டு, அது எனக்கு எப்படிலாம் தெரியும், நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்டா, நீ அது ஜோயாட்ட தானே கேட்கணும் அப்படின்னே. அதான் அவன் என்ன சொன்னான்னு இப்படி பல்ல காமிக்கிறா, ஃபஸ்ட்டு இவன் யார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லவும், துரை அவங்களுக்கு புகையுது போல துரை அப்படின்ற மாதிரி சொல்லவும், எனக்கு இங்கே வந்து நாத்தடிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பி சொல்கிறாரு. இப்போ அவன் என்ன பண்ணுறான், சரி நீங்கள் தான் இந்த நம்ம அதில் போய் விளாட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி ஏந்து போகிறீங்க. ஹாங் ஒரு நிமிஷம் இருங்க, அங்கே இவன் எங்கேயோ போகிறாங்க அவங்க கூட அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற அப்படின்னே, நான் கட் பண்ணுறேன் அவன் காலை அப்படின்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நீங்களும் அந்த பையனும் என்ன பண்ணுவீங்கன்னா, அங்கே வந்து மணல் இருக்குது, அதில் உட்காந்து விளாட்றீங்க. இப்போ ரெண்டு பேரும் ஜிமின் வந்துட்டு இருப்பான் நடந்தான். ஸோ அவங்க கொஞ்சம் தூரமாக ஆரம்பிட்டு பேசிட்டே போயிருப்பா, இருந்தால் கண்ணுங்க மேலே இருந்திருக்கும். நீங்கள் மணலில் விளையாடி இருந்திருப்பீங்க ரெண்டு பேரும். இப்போ ஏந்து நின்றுட்டு நீங்கள் வந்து அவங்க மணலாம் தட்டிட்டு இருக்கீங்க, அவனும் தட்டிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஜிமின் கிட்ட தான் வந்திருப்பான், நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஜோயா ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து லைக் உங்கள் ஷோல்டர் கிட்ட வந்து மண் இருந்திருக்கும், அவன் தட்டி விட்றான். இதை பார்த்த ஜிமினுக்கு வந்துச்சு கோவம். அப்படியே வந்து அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து, ஏய் யார் ராணி அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீங்கள் வந்து ஜிமின் என்ன ஜிமின் பண்ணுறான்னொன்னே. இப்போ அந்த பையனும், ஹலோ நீங்கள் யாருங்க, சட்டையில் இருந்து கையிடுங்கன்ற மாதிரி அவன் ஜிமினோட கை தட்டி விட்றான். ஏய் யார் ராணி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு வந்த பேசின, இப்போ என்ன அவ கூட என்ன ட்ரெஸ் அவளை நீ டச் பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி கேட்கவும், இப்போ அந்த பையன் உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து இல்லைடா அது வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க, டாவா அப்படின்ற மாதிரி அவன் வந்து உங்களை பார்க்குறப்ப ஜிமின்னு, ஏய் யார் இவன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இப்போ நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்க. ஆமாம், இவன் யாரும் அந்த உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜிமினோ யார் இவன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இப்போ நீங்கள் வந்து அதான் நான் கேட்குறேன், அவன் யாரும் அந்த உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஏய் நிறுத்துங்க ஃபஸ்ட்டு, ஜோயா யார் இவன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஜோயாவா? ஏய் என்ன அவளுக்கு நீ தான் பேர் வச்சியாடா அடிங்க, என்ன ஜோயான்றா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமாம் அவன் என்னோட ஜோயா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஜிமின் வந்து அடிங்க, ஏய் என்னடா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இப்போ தான் நீ அவளை பார்த்தேன், இதுக்கு முன்னாடி நான் இவள் கூட உன்னை பார்த்ததே கிடையாது, நீ பாட்டு ஏன் ஜோயான்ற, ஏய் அவன் என் பொண்டாட்டிட்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் ஜிமினும். இப்போ நீங்கள் வந்து ஜிமினே பார்க்குறீங்க. இப்போ அந்த பையனும், ஜோயா இதான் ஜிமின் அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீங்களும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பையனும் ஜிமின் கைப்பிடிச்சு, ஹே ஹாய் ஜிமின், நான் உங்களை மீட் பண்ண நினச்சிக்கிட்டே இருந்தேன்ற மாதிரி அவன் டாப்பிக்கை மாதம், கையை உதவி விட்றா பண்ணாட, நான் கேட்ட கீழே பதில் சொல்லு, நான் மூசோயான்ற, என்ன நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், யாரா நீ ஃபஸ்ட்டு அப்படிமா சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஜிமின் முன்னாடி வந்துட்டு, அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஜிமின் விடு அவனன்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஜிமின் ஸ்கூல் ஃப்ரெண்டா அப்படின்றான். அந்த பையனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம் அந்த பையன் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான், ஸோ ரொம்ப டேஸ் ஆகிருக்கும், உங்களை பார்த்துட்டு தான் வந்திருப்பான், பட் உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருந்திருக்காது, அவன் உங்கள் ஃப்ரெண்டுன்னு அவன் உங்களை ஞாபகப்படுத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஜிமின் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு, ஓ ஹாய் ப்ரோ, நான் வேற எவனோன்னு நினச்சிட்டேன் அப்படிமா சொல்லுவோம். அவரும் சிரிக்கிறான், நீங்களும் சிரிக்கிறீங்க. ஐயோ ஜிமினே மானமே போச்சுடா ஜிமினே அப்படின்ற மாதிரி வந்து, ஓகே நீங்கள் பேசுங்க அப்படின்னே, பேசலாம் ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து நைட்டு இப்போ ஜிமின் வந்து படுத்துருக்குறான், அவன் தூங்கலை பட் கண்ணு மூடி படுத்துருக்கான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டெய்லியுமே ஜிமின் தூங்குனதுக்கப்புறம் நீங்கள் அவனே தான் பார்த்துட்ருப்பீங்க. இது ஜிமினுக்கும் தெரியும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஜிமின் கிட்ட லைட்டாக கிட்ட வரீங்க. இப்போ நீங்கள் ஜிமின் கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க ஃபேஸ் முன்னாடி கையை வந்து காமிக்கணும், தூங்கிட்டானா அப்படின்ற மாதிரி. தூங்கிட்டான்னு உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து இப்போ அவன் நோஸ் மேலே உங்கள் ஃபிங்கர் வச்சு தொட்டு பார்த்துட்ருக்கீங்க, அதே மாதிரி அவன் லிப்ஸ் மேலே, அவன் இயர்ஸு அண்ட் அவன் குட்டி குட்டி ஃபிங்கர்ஸ் இருக்கும்ல, சரிங்க நீங்கள் அதெல்லாம் வந்து இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தைய நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினுக்கு லைட்டாக ஷை ஆகுது, அதனால அவன் அப்படியே வந்து தூங்குற மாதிரியே இருக்கான். நீங்கள் வந்து இப்போ அவனை அப்படியே வந்து பக்கத்தில் வந்து நல்லா உட்காந்துட்டே அவனை நல்லா ரசித்து பார்த்துட்ருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கவும், சொல்லுடா அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா, அப்போது நீ என்ன ஜஸ்ட் ஒரு ஒய்ஃபா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருப்பாங்களோ நீ என்கிட்ட அப்படி தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உனக்கு ஒன்று தெரியாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஹேசலை எனக்கு பிடிக்கும் தான், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும். எப்படி தெரியுமா, மாப்பிள்ளை ஃபோட்டோ காமிக்கும் போது நீயும் அந்த ஹேசல் அந்த ஃபோட்டோவில் நான் நீ தான் மாப்பிள்ளைன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அப்போவே எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருந்துச்சி, நான் அதனால தான் கல்யாணத்துக்கு ஓகேவும் சொன்னேன். பிளைண்ட் டேட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு ஹேசல் எனக்கு தெரியும், ஹேசலோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.
சரி ஓகே அப்படின்றனால தான் நான் பேசினேன். எனக்கு அதுக்கப்புறம் ஹேசெல்லாம் இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ண போதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் உன்னை தான் மாப்பிள்ளை நினச்சேன். அதை நினச்சி நான் சிரிப்பேன். எனக்கு உன்னோட பூச்சிக்கு அந்த கண்ணு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி சொன்னல நீ என்னை லவ்லாம் பண்ணலைன்ட்டு, போடா அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பி படுத்துக்கிறீங்க. இப்போ ஜிமின் இப்போ வந்து பார்க்குறான், நீங்கள் திரும்பி படுத்துட்டீங்க. அவன் வந்து ஏந்து இப்போ அப்படியே உட்காந்துட்டு அவன் அப்படி ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறான். நீங்கள் வந்து அப்படியே திரும்புறீங்க. இப்போ அவன் வந்து தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே வந்து ஸோ இப்போ உங்களை பேக்கப் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜிமின் கையெடு ஜிமின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் எடுன்னு சொன்னும் போது தான் அவன் இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவன் நல்லா கம்ஃபர்டபுளாக அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு இப்போ அவன் வந்து அப்படியே தான் படுத்திருக்கான். அவனோட ஹெட்டு வந்து உங்கள் நெக்கில் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஹார்ட் பீட் ஒரு பக்கம் ரைஸ் அப் ஆகுது. ஸோ அவன் ஹேண்ட் எங்கே வச்சுருப்பானா உங்கள் செஸ்ட்டு மேலே தான் வச்சுருப்பான். அவங்க ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது உங்களுக்கும் கேட்குது. அதே மாதிரி ஜிமின் வந்து உங்கள் பக்கத்தில் தானே இருப்பான். அவன் ஹார்ட் பீட் ரைஸ் அப் ஆகுது உங்களுக்கு தெரியுது, இப்போ ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து அவனே பார்க்குறீங்க. இப்போது அவன் வந்து லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜிமின் அப்படின்றீங்க. ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி காதிட்ட சொல்கிறான். நீங்கள் வந்து ஜிமினா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்கிறான். நீங்கள் அவனே இப்போ அப்படியே அவன் பக்கம் டர்ன் பண்ணுறீங்க. அவன் வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணி கண்ணை மூடி தான் இருக்கான். நீ தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அவனே வந்து ஹெட்டப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான். அப்போது ஃபஸ்ட் லவ் நான் தானா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அது ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சொல்லு நான் தானா அப்படின்ற மாதிரி கேட்கவும் லவ்வுன்னு சொல்ல முடியாது அப்புறம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பிடிக்கும் அப்போ அதுவும் லவ் தாண்டி. ஆனால் இதெல்லாம் நல்லா அமுக்கு நீ மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்கள் ஹிப்பை கிள்றான். நீ வந்து ஜிமினா வலிக்கு ஜிமினா என்னை எவ்வளோ இரிட்டேட் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு டேலன்னு சொல்லு. எவ்வளோ 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 நான் ஹர்ட் ஆன தெரியுமா உன்னால். ஏண்டி எனக்கு புரியலடி. ஓகே என்ன தான் உனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சி அதை நீ சொல்ல வேண்டி தானே. அதை விட்டுட்டு எங்கள் அண்ணன் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க போனேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா என்னோடய வயசில் 3 வயசு சின்ன பையன் உன்னை பிடிக்குதுன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவோம். இப்போ என்ன தண்ணி நீ கல்யாணம் பண்ணியிருக்கா, ஏன் கூட தண்ணி படுத்துருக்கா அப்படின்ற மாதிரி கில்ற ரொம்ப ஜிமினா வலிக்குது ஜிமினா கையிடு ஜிமினா அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் வந்து சொல்லு 3 வயசு சின்ன பையனா பிடிக்கும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நாள் அப்படின்ற மாதிரி கில்றான் செம்மையா. நீ வந்து நான் என்ன பண்ணேன், உனக்கு மட்டும் என் வயசாக இருந்தது தான் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவும் இப்போ ஜிமின் வந்து உங்கள் மேலே வரான். நீங்கள் வந்து ஜிமின் என்ன ஜிமின் பண்ணுற இறங்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எதுக்கேத்தாலும் 3 வயசு சின்ன பையன் சின்ன பையன் இதெல்லாம் எனக்கு கேட்க அப்படி ஈயத்தை கச்சு காதில் ஊற்றுற மாதிரி இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. சிரிக்காத தயவு செஞ்சு சிரிக்காத நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து நீ தான் நான் லவ் பண்ணலைல்ல, அப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் எப்படி இருப்போமோ அப்படி தானே இருக்கும். அந்த உரிமை தானே இப்போ நீ என் மேலே இப்படி உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் மூக்கு மேலே கை வைக்கவும் அவன் வந்து உங்கள் கையை தட்டி விட்டு யார் சொன்னான், யார் உன்னை லவ் பண்ண சொன்னான், நான்லாம் லவ்லாம் பண்ண தான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்படிங்களா சார் அப்படிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படி தான் நீ டாப்பிக்கை மாற்றாது. நீங்கள் வந்து ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து அதுவும் நீ அந்த கையை வந்து இப்படி இதை துணுண்டு காமிச்சு புட்டி பையன் ஏடி இதுக்கு கத்த உனக்கு புரியலடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து சிரிச்சுட்டு மறுபடியும் உங்கள் கையை எடுத்து பொடி பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் வந்து பொடி பையன் பார்க்குறியா, எது பொடி சருக்கு நீ பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ வந்து ஜிமினா அப்படின்ற மாதிரி உங்கள் ஐஸில் வியர்ட் ஆகுது. நீ தாண்டி நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த நீங்கள் காமிச்சிருப்பீங்க அந்த ஹேண்டை. ஸோ இப்போ அவன் பேண்ட்டு கிட்ட ஸோ கொஞ்சம் கீழே டவுனாக கொண்டு போகிறேன். நீங்கள் வந்து ஜிமினா கைவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீ தாண்டி சொன்னேன் நீ தானே அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், அவங்க ஹேண்டை அந்த இடத்துல வைக்கிறான். நீங்கள் வந்து ஜிமினா அப்படின்றீங்க. உனக்கு தொட்டாலும் தெரியாதல்ல, நான் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஐயோ ஜிமினா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் காமிக்கிறேன்ட்டு. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். இப்போது நீங்கள் வந்து ஜிமின் நோங்க அப்படின்றீங்க. இதுக்கு மேலே நோலாம் கிடையாது. என்னை எத்தனை தடவை டீஸ் பண்ணியிருப்போம். அது பொடி பையன் வயசில் சின்ன பையன்ல நான் காம்பா ஒரு சின்ன பையன்ட்ட மாட்டினா என்னென்ன பண்ணுவேன் நான் காம்பா நான் பொடி பையனாடி இருடி உனக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு
ஸோ இப்போ வந்து ஸோ அவன் கிஸ் பண்ணி ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணுறீங்க. இப்போ ஜிமின் அந்த பேண்ட் ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் கண்ணை மூடாத அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸை வந்து டைட்டாக க்ரிப் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜிமினாக வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இப்போ நீ ரொம்ப வைல்டாக நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கவும், நான் தான் சொன்னேன்ல, நான் வந்துட்டு ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல, இன்னொரு ஜிமின் இருக்கான் அவனை காமிக்க வைக்காதுன்ட்டு. நீ தாண்டி சும்மா அந்த சிங்கத்தை சீனி எழுப்புன மாதிரி அவனை எழுப்புன. எனக்கு தெரியாது, இதுக்கு மேலே நீயாச்சும் அவனாச்சும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ என்ன மன்மதனை சிம்புவாடா மதன் ஒருத்தன் மன்மதன் ஒருத்தன்றதுக்கு மீன் வந்து அப்படியே சீக்ஸை கீழ்ற இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்புறம் வந்து ஒரு ஹாப்பியான மேக்கோ நடக்குது. ஸோ நம்ம இதோட ஒன் ஷாட் இங்கே முடிச்சுப்போம். ஸோ